அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். பிரபஞ்சம் என்பதனுடைய உண்மை என்ன அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் இந்த 11வது அத்தியாயத்தை பரமகுரு தத்தாத்திரேயர் அவர்கள் பரசுராமன் அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல முக்கியமா அவர் சித் என்ற ஒரு வார்த்தையை, பராச்சித், மகாசத்தை அப்படின்லாம் அந்த வரிகள் வருகின்றன, வார்த்தைகள் வருகின்றன. சித்து, மகாசத்தை அப்படின்றதெல்லாம் சத்தம்சத்தின் விளக்கமாக பிரியாமல் அதிலிருந்து சத்தே சித்தாகவும் சித்தே சத்தாகவும் இந்த சித்து விளங்கல் தன்மை ஆனந்தமாகும். விளங்குதல் ஆனந்தம், அதாவது எக்ஸ்டட்டிக்கா இருக்கு. அதான் நம்ம சிவ தத்துவங்கள் பார்த்துட்டு நேற்றுக்கு சிவனுடைய தத்துவத்தை பார்த்தோம். கூத்தன் கலந்திடும் கோல் வளையாளோடு கூத்தன் கலந்திடும் கோதிலா ஆனந்தம், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. கூத்து பிரபஞ்சம் தில்லை நடராஜ பெருமான், அன்னை சிவகாமியும் மன ஆற்றலாக, அததான் இவங்க எனர்ஜி, பிக் பேங்கு, பெருவெடிப்பு இப்படின்னு பல விதமா சொல்கின்றார்கள். பட் அதையும் கடந்த நிலையை இவர்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஜெகத்தத்துவ நிரூபணத்துக்கு அடிப்படையா ஆதாரமாக தோற்றம் உண்டாகும் விதத்தை தான் அவர் எடுத்து சொல்கின்றார். அதுதான் நம்ம நேற்றுக்கு பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ 120வது பக்கம். இதில் ராமா, உன் மானசீகமான சிருஷ்டி கேவலம் மனோமயமாகவே இருந்தும் அப்படின்றதுல படிக்க ஆரம்பிக்கிறாங்களா ஐயா? ராமா, உன் மானசீகமான சிருஷ்டி கேவலம் மனோமயமாகவே இருந்தும் அதனிடம் அநேக பிரமாதாக்களும் பிரமேயங்களும் ஏராளமாக விளங்கி அநேக வேற்றுமைகளால் வித்தியாசப்பட்டவைகளாக இருந்தாலும் அவை ஒருபொழுதும் மனதிற்கு அந்நியமாக மனதிலே உற்பத்தியாகி மனதிலே இருந்து அதன் கண்ணே லயமாவதினால் அந்த சிருஷ்டியானது கேவலம் மனதின் வடிவமே ஆவது போல சிவத்திலிருந்தும் ஜகத்து உண்டாகின்றது. இதுதான் நம்ம சொன்னது அப்படியே பொறுத்தவரை. அதாவது பிக் பேங்கு, பெருவெடிப்பு, அதுலேருந்து இந்த காஸ்மாஸ் சாஃப்ட்வேர்ல இருந்து ஹார்ட்வேர் வந்தா மாதிரி பிக் பேங்கு வெடிச்சு ஒரு தருணத்தில் சிதறியது. இந்த பிரம்மாண்டம் உற்பத்தி ஆகியது. அண்ட பேரண்டங்கள், புவனங்கள், கோள்கள், பால்வெளிகள் அப்படின்னு எல்லாம் பல விதமாக சொல்லப்பட்டு கடைசியில் இந்த பூமி, அந்த பூமியில் 6வது அறிவு கொண்ட மனிதன். அப்படின்னா இது என்ன ஒரு பொய் ஜோடனையா இருந்தாலும் பொய் ஜோடனை தான் இப்ப நிரூபிக்கப்படும். பிரபஞ்சம் பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் ஆதிசங்கரர் கொடுக்கல, இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. திரிபுர ரகசியத்தில் தத்தாத்திரேய சுவாமிகளால், மகரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க அதே தான் இப்ப சொல்றாரு. உன் மானசீகமான சிருஷ்டி, மானசீகம்னா மனசின் மனசு இருக்கு. இந்த மனசு, நம்ம மனசு எங்க இருக்கு? நம்ம மனசனுடைய முக்கியமான இடம் எது சொல்றோம்? அடிக்கடி நான் சொல்லிட்டே வரேன். நம்ம மனசனுடைய முக்கியமான இடம் எங்க? மனசு. பிரபஞ்ச மனசுல இருக்கு. பிரபஞ்ச மனசனோட ஒரு ஸ்பார்க், ஒரே ஒரு தீவிரம். நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ மெசேஜஸ் எல்லாம் காமன் டு எல்லா உயிரினங்களும். 4 லெட்டர் CGTA அப்படின்னா ஏதோ சம் கெமிக்கல்ஸ் பிளஸ் கேசஸ் ஏதோ சம்திங். இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. டிஎன்ஏ, அவங்க மனிதனுடைய டிஎன்ஏ டிஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட் என்ற மரபணு செய்தியை பிரிச்சு பார்க்கும் பொழுது CGTA அப்படின்னு 4 லெட்டர் மூலமாக அதை விவரிக்கின்றார்கள். சோ மொத்த பிரபஞ்சமுமே
இந்த சிஜிடி, அதாவது உயிரினங்கள் அப்படி இருக்கா போல நம்மளும் அதேதான். ஒரு இலை கூட அப்படிதான், சிஜிடி இலை. அது என்ன ஓரறிவு. இது வந்து அதனுடைய ஷீட் வந்து ஒரு ஒரு 100 ஷீட்ல முடியும். ஒரு ஒரு தாவரத்தினுடைய விஞ்ஞான கூரை பிரிச்சு மேப்பிங் பண்ணா, அதாவது அதனுடைய மரபணு எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, அதுக்குள்ள நரம்புகள் எப்படி போகுது, அதுக்குள்ள எப்படி வந்து பச்சையத்தை தயாரிக்குது, எது தயாரிக்குது, எப்படி தயாரிக்குது, ஒண்ணுத்துக்கும் எல்லாம் விளக்கினாங்கன்னா ஒரு 100 பேஜஸ் போகலாம். ஆனா மனுஷன் வந்து டிஎன்ஏ வந்து சூரியன் தொடர லெவலுக்கு இருக்கான். அதை விரிச்சு இது பண்ணாங்கன்னா அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட சூரியனே போய் தொடுமா, அவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கான். அது எங்க வெறுமை வந்து இதுல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அது பதிக்கப்பட்ட. அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் உள்ளேயும் வெளிலையும் உடம்புக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. உடம்பு எல்லையே இல்லை. மானசீக பிரபஞ்சம் வந்து பெரிய காஸ்மிக் வந்து பிரபஞ்சம் வந்து பெருசு. அதுல அதனுடைய ஒரு திவலை போல நாம் ஒவ்வொரு நனவு கனவு நிலைகளுக்கு உடம்பு மயமாக விழித்துக் கொள்கிறோம். இவ்வளவுதான். நம்ம கிட்ட நான் பாவம் ஏன் இருக்கு, எண்ணங்கள் ஏன் இருக்கு, உணர்ச்சிகள் ஏன் இருக்குன்னு அதான் இப்ப அவர் சொல்ற. மனத்திலே உற்பத்தியாகி மனத்திலே இருந்து அதன் கண்ணே லயமாவதனால் அந்த சிருஷ்டியானது நம்மளுடைய எண்ணம் தானே நாமம் ரூபம் ரெண்டுத்தையும் கொண்டிருக்கு. அதனால அந்த சிருஷ்டியானது கேவலம் மனதின் வடிவமே ஆவது போல, கேவலம் மனத்தின் வடிவமே ஆவது போல சிவத்திலிருந்தும் ஜகத்து உண்டாகிறது. இதை எப்படி அப்படியே பொறுத்துறாரு. எங்க பொறுத்துறாரு? பிரபஞ்ச மனத்துக்கு பொறுத்துறாரு. பிரபஞ்சத்துக்கு பொறுத்துறாரு. அப்புறம் அந்த சிவத்தோட தன்மையை வர்ணிக்க போகிறார். அடுத்தது படிங்க. அச்சிவனோ வென்றால் சித்தே தன் ஒரு வடிவமாக பொருந்தினவன், சித்தன்றி வேறு வடிவம் இல்லாதவன். அந்த சித்தே திருகுறையும் அளவற்ற சக்திகள் ஒன்றாகி பொருந்தினவளும் சர்வசாட்சினியும் ஆகும். அந்த சித்தானவள் பரிச்சேதனமின்மையால் எங்கும் பூரணமானவள். காலமும் தேசமுமே பரிச்சேதம் செய்வனமாக உலகில் கருதப்பட்டிருக்கின்றன. இவைகளின் வடிவு மயமானதே தேசம் எனப்படும். கிரியா மயமாகவே காலம் சொல்லப்படும். அந்த சிவனோ என்றால் அது என்ன? இந்த பிரபஞ்ச மனம் சித்தே தன் ஒரு வடிவமாக பொருந்தினவன். சித்தே தன் வடிவம் என்ன அர்த்தம்? ஒரு ஆழ்ந்த உறக்கம். பிரபஞ்ச மனத்தையும் கடந்தது ஆழ்ந்த உறக்கம். அதனால்தான் அங்க வந்து நம்ம டிஸ்டர்ப்டா தூங்கினே நல்ல தூக்கத்துக்கு சொல்றேன். ஆழ்ந்த உறக்கம், கனவு வராத நிலை, நான் உதியாது உள்ள நிலை, நான் மதுவாய் உள்ள நிலை, அப்படி இருக்கு. அதான் சொல்றேன். அச்சிவனோ என்றால் சித்தே. அங்க என்ன இருக்கு? அந்த சித்துன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போறோம். அடிப்படையில் சத்து, இந்த பக்கம் விளங்கல் மயமாக, பிரகாசித்தல் மயமாக, பிரகாசமயமாக ஆனந்தம். போருமா? பிரகாசமயமாக. ஒரு குழந்தை பிறந்த உடனே உணர்ச்சியை காட்டுறது, ஒண்ணும் சிரிக்கிறது, இல்லாட்டி அழகு. உதடுகள் விரிகின்றன, இல்லாட்டி அழுகின்றன. ஏதோ ஒரு உணர்ச்சி, உயிரினம். அதனால மனித குழந்தைன்றதுனால ஒரு புன் சிரிப்போ, சத்தம் வராத சிரிப்போ, இல்லாட்டி அழுகையோ, ஏதோ ஒண்ணு மாறி 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 நடந்து கொண்டிருக்கிறது. அத போல உணர்ச்சி வந்து வெளிப்படணும் மனித குழந்தை பிறந்ததுன்னா. அதே போல நம்மளது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது நிஜமான ஒரு இறை சக்தி உள்கடந்த பெரிய நிலை. அதற்கு ஈடாகவோ அதற்கு மேலோ ஒரு நிலை இங்கே இல்லவே இல்லை. அப்படின்னா நாம் யார்? நம்முடைய நினைப்பவர்கள் யார்? அனுபவிப்பவர்கள் யார்? நான் அப்படி பிரிக்கிறேன். எப்படி போட்டாலும் நினைப்பவர்களும் அனுபவிப்பவர்களும் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரே ஆளுதான். ஆனா அவ்வளோ அடர்த்தியான மறைப்பை இறக்குகின்றது நான் பாவமும் என்னுடைய பாவம். அதனால வந்து இங்க சித்தே இல்லாமல் போய்விட்டது. ஆனா சித்தனுடைய ஒரிஜினல் சுபாவத்தை அவர் விளக்கிறார். அவன் வந்து
சித்தே தன் வடிவமாக பொருந்தினவன், சித்தன்றி வேறு வடிவம் இல்லாதவன். அப்படின்னா சித்துக்கு வடிவம் இல்லை. சித்தே வடிவமா பார்த்தீங்கன்னா வடிவமற்ற சித்துன்னு அர்த்தம், வடிவமற்ற சத்துன்னு அர்த்தம், வடிவமற்ற விலங்கலான ஆனந்தமயம் அர்த்தம். இதெல்லாம் எங்க இருக்கு? ஆழ்ந்தவர்கள். நாமே எப்படி இருக்கோம் அப்படின்னா யாரு? ஜீவனே சிவன், ஜீவனே பரம்பொருள். ஈவன் சிவத்தன்மையை கடக்கிற லெவல் தான் இந்த பராச்சித்து அப்படி வருது. அந்த சித்தே திரிபுரையும். அதுல முக்கியமா அந்த சித்தம்சத்தை எடுத்து திரிபுரைதான். ஏன்னா சித்தம்சம் அதாவது நிலை கண்ணாடி பிரதிபலிக்கிறது. பிரதிபலிக்கும் தன்மையால் தான் பொருள்கள் பிரதிபிம்பங்களாக அதனுள் தோற்றம் கொடுக்கின்றன. அப்படின்னும் பொழுது அது விளக்கும் தன்மை, பிரதிபலிக்கும் தன்மையாக இருக்கும் அந்த ஊடகத்தினுடைய தன்மைகள் என்னன்னு நம்ம ஆராய வேண்டியதா இருக்கு. அப்ப அது என்ன பண்றது? கண்ணாடியினுடைய கெட்டித்தன்மையே, கெட்டித்தன்மை மாத்திரம் இருக்குன்னு இல்லை, அப்புறம் நிர்மலமா இருக்கு, ஒரு ஸ்டெயின் இல்லாம இருக்கு. ஒவ்வொரு புள்ளிலையும் என்ன பிரதிபலிக்கும் தன்மை ஸ்டெயின் இல்லாம கடினமாக இருக்கிறது, நிர்மலமாக இருக்கிறது, அப்புறம் விளங்குகின்றது. அதற்கு எதிர்த்தாற்போல் இருக்கும் பொருளின் மேல் எந்த அளவுக்கு விளக்கு வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சத்தையும் விளக்குகிறது, இருட்டையும் விளக்கும். சப்போஸ் இருட்டுல போய் நம்ம இது போடாமே, லைட் போடாமே வாஷ் பேசின் முன்னாடி நின்றோம் வச்சுங்க ராத்திரி, ஒன்னும் தெரிய போறது இல்லை, ஒன்னுத்தையும் காமிக்க போறது இல்லை நிலை கண்ணாடி. சோ இருட்டையும் காண்பிக்கிறது, ஆனா அங்க இல்லாம இல்லை பிரதிபலிப்பு. அத்த போல இங்க நம்மளுக்கு எண்ணங்கள் வந்தா என்ன, உணர்ச்சிகள் வந்தா என்ன, அனுபவிப்பவர்கள் இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் தான் என்ன, உடம்பு இருந்தால் தான் என்ன, 5 கோணங்கள் இருந்தால் தான் என்ன, நனவு நிலையா இருந்தால் என்ன, கனவு நிலையா இருந்தா, தூக்கமா இருந்தால் என்ன, எல்லா இடத்திலையும் சித்தில்லாத ஒரு சம்பவித்தலே நடக்காது. இதுதான் இதனுடைய அடிப்படை. அப்புறம் சித்தே திரிபுரை, அந்த சித்தே திரிபுரையும் அளவற்ற சக்திகள் ஒன்றாகி பொருந்தினவளும், ஒன்றாகி ஐக்கியமாய், ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட் அது. இது ஆழ்ந்த உறக்கம். பொருந்தினவளும் சர்வ சாட்சினியும் ஆவாள். சர்வ சாட்சினா வெளியில நீங்க இந்த ரைட் பண்ணீங்க, நீங்க தப்பு பண்ணீங்க, இந்த எண்ணம் சரியான எண்ணம் இல்லை அப்படின்னு மனசாட்சியெல்லாம் கூட இல்லை. மனசாட்சின்றது எப்படி உற்பத்தி ஆகுது? மனசுல இரட்டை எண்ணங்கள் வரும் பொழுது மனசாட்சி உற்பத்தி ஆகுது. இரட்டை எண்ணங்களும் ஒரு எண்ணம் வரும்போது அதனோட ஆப்போசிட்டும் வருது. ஐயோ இப்படி நடந்துடக்கூடாது, நான் தப்பு பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, இப்படி எல்லாம் நம்மளுக்கு கற்பனையில பயம் வருது. ஃபர்ஸ்ட் எண்ணமே கற்பனை, அதுக்கு ஆப்போசிட்டும் வந்துட்டு இருக்கும். அது இதை விட்டு அதை விளக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாலும் இருப்பவன் பயந்த நான்காகும். அவன் எதுக்கு பயந்தவன்? ஏன் பயத்தினாலே உற்பத்தி செய்யப்படுகிறான்? ஏன்னா அவனுக்கு அடிப்படையில ஆன்ம பொருள் என்னது என்று அறியாதவன், தன்னுடைய சொரூபத்தை அறியாதவன் நான். அதனால அவன் என்ன பண்ணுவான்? என்ன இருக்கோ அம்மயமாக இருந்து அதில் பயந்துகிட்டே தான் இருப்பான். அதை பெருக்குவான், பயத்தினால இன்னும் ஜாஸ்தி பண்ணுவான். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பயந்தா பதட்டம் ஜாஸ்தி ஆகும், குழப்பம் ஜாஸ்தி ஆகும், செயல் கெட்டு போயிடும். கெட்டு போனா திருப்பி குற்றமான பண்ணணும். அப்படி பண்ணிட்டேனா, சாரி சொன்னான், அந்த சாரியை ஏத்துக்கலன்னு வேற இன்னும் குழப்பம் வரும். ஐயோ எல்லை இல்லாத குழப்பங்கள், எல்லை இல்லாத. அந்த சித்தே திரிபுரையும் அளவற்ற சக்திகள் ஒன்றாகி பொருந்தினவளும் சர்வ சாட்சினியும் ஆவாள். அந்த சித்தானவள் பரிச்சேதம் இன்மையால், பரிச்சேதம்னா என்ன? நிலைக்கண்ணாடி தன்னுடைய விளக்கம் தன்மையில இந்த பிரதிபிம்பத்துக்கு பக்கத்துல நான் விளக்க மாட்டேன்னு தான் இருக்கா. பிரதிபிம்பம் வரும் பொழுது, அதாவது பிம்பம் வரும் பொழுது அதை நான் பிரதிபலிக்க மாட்டேன்னு ஏதாவது அது கட் ஆஃப் பண்றதா? கேப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. இருட்டா இருந்தாலும் ஒளியா இருந்தாலும் ஒளி இன்மையா இருந்தாலும் விளக்குது. ஆனா அது ஸ்தூல உதாரணம். ஆன்மா இந்த ஸ்தூலம் இந்த சூக்ஷமும் தாண்டி எங்கேயும் ஆகாசத்தையே அந்நியம் இல்லாமல் தன்னுக்குள்ள பிரதிபலிக்குதுன்னா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சுப்பாரு. அதாவது இன்கன்சீவபிள். அவ்வளவு பெரிய நிலை கண்ணாடியை நம்ம நினைக்க முடியாது. ஆனா அது இருக்கு, கடினமா இருக்கு. அப்படின்னா ஆகாசம் இங்க மேலும் அசையட்டமே, உடம்பு வேகமா ஓடட்டுமே, அது கண்ணியமா ஓட முடியாது. உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் சுத்திக்கிட்டே இருக்கட்டுமே, அந்த சுழற்சி எல்லாம் அதுக்குள்ளே சுற்றும். அதுவும் என்ன? காட்சி மாத்திரம்.
யாருக்கு காட்சி? குறுகினதுக்கு காட்சி, குறுகின சிற்றறிவுக்கு காட்சி. அவ்வளவு. பரிச்சேதமின்மையால் எங்கும் பூரணமானவன், காலமும் தேசமுமே பரிச்சேதம் செய்பவனாக உலகில் கருதப்படுகின்றன. எது பரிச்சேதம்னா என்ன அர்த்தம்? துண்டு துண்டா ஆக்குவது. எது? ஒரு பொருளாக ஒன்று உருவாக்கப்பட்ட உடனே என்ன இருந்தது? அதுக்கு டைமென்ஷன் வேணும். இப்ப இதுக்கு டைமென்ஷன் வேணும். இந்த டைமென்ஷன் நீள அகல கனம் இதெல்லாம் சேர்ந்தது டைமென்ஷன். அப்படி டைமென்ஷனலா ஆக்குவது இச்சை ஞானம் கிரியைன்ற 3 சக்திகள் சிவசக்தியில ஐக்கியமா ஒன்றுபட்டிருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. திருப்பி ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தையும் கடக்கணும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் எட்டு கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி அந்த சுகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் சுகத்துல உடம்பால தூக்க சுகம் நல்லா அனுபவிக்கிறாங்க இல்லையா? அதுக்குதான் உதாரணமே தவிர அப்புறம் அறிவு மயமா அனுபவிக்கப்பட்டது. அறிவு அங்கு இல்லாமல் இருந்தால் இந்த சுகம் அனுபவித்தது எப்படி தெரியும்? அந்த அறிவுக்கு தடையான கருவி கரணங்களான எண்ணங்கள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை, எதுவும் இல்லை. அப்படின்றதான் அங்க உணரப்படுகிறது. அதுதாங்க கருதப்பட்டிருங்க. இவைகளில் வடிவமயமானதே தேசம் எனப்படும். கிரியாமயமாகவே காலம் சொல்லப்படும். வடிவமயம் தேசம் வடிவமயம், இது காலமயம். இப்ப வீடியோல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இது நேற்றிலிருந்தே கூட ஒரு தடவை பார்த்துடலாம். அந்த ஸ்லைடை கடந்து நம்ம எடுத்திருக்கோம். இது பிக் பேங். இதுதான் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பொட்டன்ஷியல் பாயிண்ட். பெருவெடிப்பு பொட்டன்ஷியல் பாயிண்ட். சிருஷ்டிக்கு முன் சிருஷ்டி அந்த உடலாக கிடந்த அறியாமை பஞ்ச கோஷங்களுக்குள் முக்கியமாக 3 உள் ஊடகங்கள் இல்லாமல் ஆனா உயிர் இருந்தது, உடம்பு இருந்தது. பிரபஞ்சத்துல அப்படிதான் இருக்கு. தோற்றம் மொத்தம் இருக்கு. எப்ப பாரு அதுக்குள்ள ஈவன் உள் ஊடகம் கூட சரியா இல்லை. இங்க பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மனிதன் அவன் மாத்திரம் தன் உள்ளுக்குள்ள சித்த சுத்திய மாத்திரம் ஆட்பட்டான்னா, நிர்மலம் ஆக்கினான்னா அவன் ஆன்ம பொருளை உணர முடியும். ஆன்ம பொருளும் திருப்பி அந்நியமா இருக்கு. இது 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 உண்மையா? அவ்வளவுதான். எண்ணம் உண்மையா? அனுபவம் உண்மையா? உணர்ச்சி உண்மையா? நான் தான் உண்மை அப்படின்னு பாக்குறது. அதனாலதான் இங்க இது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெகத் தத்துவ நிரூபணம். Proof about the principles behind the existence of cosmic manifestation. சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின் சித்தின் தொடர்பின்றி அதன் சன்னதியில் இருந்த ஜகம் உற்பத்தியாகி இருந்து அதனிடமே லயமாகின்றது. That supreme Chit intelligence, which was before manifestation of the cosmos, in its pure presence, this cosmos came into existence and then gets dissolved in it. அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல ஜடமயமாக அறியாமை மயமாக என்ன சொரூபத்தை ஆழ்ந்த உறக்கத்துல அறியறதுக்கு சான்ஸே கிடையாது. நனவு நிலை கொடுக்கப்பட்டிருக்கிற கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு எண்ணமும் சுட்டறிவு மயமாக உடம்பாக தன்னை நினைத்து கருதி நான் முடிச்சிடுறேன்றதும் நான் முடிக்க முடியாதுன்றதும் எனக்கு கிடைக்கலன்றதும் எனக்கு கிடைச்சதுன்றதும் எல்லாம் பலவிதமான உணர்ச்சிகளோட வந்துட்டு இருக்கிறது கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர ஜகம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஜகத்தோட இவன் போட்ட பிணக்கு தான் இவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற உணர்ச்சிகள். சோ அந்த இடத்த நம்ம கோட்டை விட்டா திருப்பி டைரக்டா சடலம் போல அங்க கிடைக்கின்றோம் ஆழ்ந்தவத்துல. அது அறியாமை. அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அறியாமை என்ன உணர்த்துக்குதுன்னா, நீ எண்ணுபவனை கோட்டை விட்டுருக்கேன், உணர்ச்சி மயமானவனை கோட்டை விட்டுருக்கேன், உடம்புனோட உயிரை சத்தியமா நினைச்சுட்டு ஒண்ணு அதுல இருக்கு. அது சுவிட்ச் ஆன் ஆனா மாதிரியும் இங்க சுவிட்ச் ஆஃப் ஆனா மாதிரியும், இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க போய் வேலை பண்ண போனா மாதிரியும், அங்க வேலை பண்ணிட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும், இது சாஸ்வதமா நடந்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு மயக்கத்துல இருக்கேன். இந்த மயக்கம் என்னைக்கு தீரப்போகுது, யார் தீர்க்க போறாங்க அப்படின்றதுதான் நனவு நிலைகள் ஒன்றும் ஒவ்வொரு நனவு நிலை வாழ்க்கையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. இதுதான் இங்க சொல்லப்படுது. சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின். ஆனா ஆக்சுவலா அங்க இருப்பது என்ன? இங்க விசாரம் பண்றவங்களுக்கு மற்றொரு தெரிஞ்ச பாயிண்ட் என்ன? இந்த எண்ணமற்ற இருந்தேன்,
இந்த எண்ணுபவன் அற்று இருந்தேன், இந்த கதாபாத்திரங்கள் அற்று இருந்தேன், கதாபாத்திரங்கள் மூலமாக ஏற்பட்ட உணர்ச்சிகள் அற்று இருந்தேன், நன்மை தீமைகள் அற்று இருந்தேன், லாப நஷ்டங்கள் அற்று இருந்தேன், மான அவமானம் அற்று இருந்தேன், எதுவும் அற்று இருந்தேன், மனிதனாக கூட இல்லை. அப்படின்னா இந்த உடம்ப தூக்கிட்டு அலையறதே மொத்த வேஸ்ட் அப்படின்றது தூக்கம் காமிக்குது. அவ்வளவுதான் அதனுடைய உபயோகம். கரெக்டா? சொல்லாமல் சொல்லி நீ சொல்லற நில்லென்று சும்மா இருந்தாய் அருணாச்சல, பகவானுடைய கண். சொல்லாது சொல்லி நீ சொல்லற நில்லென்று சும்மா இருந்தாய் அருணாச்சலம் அப்படின்னு என்ன ஆண்டவரக்கிட்ட சொல்றாரு. நீ குரு மாதிரி இருந்து எனக்கு உபதேசம் பண்ணியிருக்க, பேசாம மௌனம் மூலமாவே சொல்லி நீ சொல்லற நில்லென்று சும்மா இருந்தும் காட்டின அப்படின்னு என்ன நனவு நிலை ஒண்ணும் ஒவ்வொரு கணமும் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம இன்னும் நல்ல விசாரமயமா பிரிச்சு போட்டு தெளிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தெளிவு ஒண்ணுதான் நம்மளை கரை சேர்க்கும். கூத்தன் கலந்திடும் கோள்வளை யாழோடும் கூத்தன் கலந்திடும் கோதிலா ஆனந்தம், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து கூத்தனும் கூத்தியும் கூத்ததின் மேலே. திருமூல நாயனார் திருமந்திரத்திலிருந்து 10-9 தந்திரம் 8-6 அற்புத கூத்து. அற்புத கூத்துன்றது தலைப்பு. அதுல சொல்றாரு, கூத்தன் கலந்திடும் கோல் வளை ஆளோடும் அப்படின்னா என்ன? தன்னுடைய சக்திகளே மனிதனாகவும் அவனுடைய நான்பாவ அறியாமையாகவும், அதை தூங்கும்போது அறியாமையா இருக்கிறதும் அதனோட சக்தி. ஏன்னா இவனுக்கு நனவு நிலை கோட்டை விட்டவன். அவன் கோட்டை விடுறதுனாலயே அறியாமையா தூக்கம் வருது. நிறைய நனவு நிலைகளை கோட்டை விட்டப்போ அறியாம தூக்கம் மாதிரி ஒரு உடலுக்கு, அந்த உடலுக்கு தூங்க வைக்கப்படுகிறான். அது பேர் மரணம். மீளா துயிலில் ஆழ்ந்தார்னு வாங்கல்ல, அப்படி ஆழ்ந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துல இருந்து முடிச்சுக்கிற மாதிரி. ஆனா அங்க மொத்தம் ஒரு சயின்டிபிக்கா நடக்குது, எல்லாமே சயின்டிபிக்கா நடக்குது. தூக்கத்தை போகுது பாத்தீங்கன்னா சடார்னு போகும். கரெக்டா? ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருப்போம், அடுத்த எப்ப தூங்க போனோன்றது கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எந்த க்ஷணத்துல எழுந்தோன்றதையும் கண்டுபிடிக்க முடியாது. சடார்னு எண்ணம் கோத்தாதான் கொஞ்சம் கிடைக்கும் கிருப்பு. எண்ணம் கோக்கப்படலைன்னா புரண்டு படுத்திருந்தா கூட உருப்படியா ஒரு ஆளா நம்ம முழிச்சிட்டு இருக்க மாட்டோம். எண்ணம் கோக்கப்படும், சங்கல்பம் நிகழணும், புத்தியால ஏதோ தீர்மானிக்கணும். சோ அதாவது உள் ஊடகங்கள் விழிக்கின்ற தருணம், உள் ஊடகங்கள் அடங்கி துயிலில் ஆட்படும் தருணம், இல்லாட்டி மரணிக்கும் தருணம், ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி தான் நம்ம எழுந்துக்கிறோம். கர்ப்பத்துல புகும்பொழுதே இதெல்லாம் புகணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த கர்ப்பத்திலேருந்து புகுந்து அது வெளிப்படுற விதம் கூட, அதுக்கு உண்டானதெல்லாம் கூட வாசனைகளா இருக்கு. ஐயா 1.25 வயசுக்கு மேலதான் கொஞ்சம் நிக்க ஆரம்பிப்பாரு. 1.25 வயசுல இருந்து அரை வார்த்தை 1/4 வார்த்தை பேச ஆரம்பிப்பாரு. 4 வயசுக்கு போடுன்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்படி இப்படின்னு பல விதங்கள்ல எல்லாமுமே வாசனை. அப்படின்னு என்ன, பிரபஞ்சம் இஸ் ஆல்வேஸ் அட் பெக் அண்ட் கால், இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உள் ஊடகங்களாக தன்னை மாற்றிக்கொள்ள ஒரு உடல் கிடைத்தால் போரும், ஏறிக்கொள்ள தொத்திக்கொள்ள ரெடியாக இருக்கிறது. ஆனால் அது ஏறினா மாத்திரம் போறாது. இது பிரபஞ்சமானம் சொல்லப்படுகின்ற உணர்ச்சிகள், எண்ணங்கள். அதுக்கு முன்னாடி அதை ஓட்டுறவர், அததான் நான்பாவம். அந்த நான்காவத்தை நீ அதை அது என்ன பாரு. அதனாலதான் இந்த மனம் அன்கன்ட்ரோலபிளா இருக்கு, தாட்ஸ் அன்கன்ட்ரோலபிளா இருக்கு, உணர்ச்சிகள் அன்கன்ட்ரோலபிளா இருக்கு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவைகள் பிரபஞ்ச மனத்திலிருந்து நேரடியாக பொழிந்து கொண்டிருக்கின்ற, அது உன்னுடைய உலகமாகவே விரிகிறது. எல்லாரும் உலகத்தை சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கோம், பார்த்து கேட்டு அதுல உறவாடுறோம். நம்மளுடைய கனவுக்கே நாம அந்நிய மனுஷன் போல, நம்ம பக்கத்துல பேசுறவருக்கு நம்ம நிஜமா அவருக்கு என்னன்னு புரியாது. ஆக்சுவலா
ஆனா ஏதோ லாங்குவேஜை வச்சு பேசிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா 100% போகவே போகாது, யாருக்கும் போகாது. அதுதானங்க அது. இங்க கூத்தன் கலந்திடும் கோல் வளை ஆளுடும். எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல. அதே ஆழ்ந்த உறக்கத்துல கோல் வளையன்னு கோலாட்டம் ஆடுவாங்கல்ல, வளையோசை அது கேட்டுக்கிட்டு, அந்த மாதிரி இது சிவமும் சத்தும் சித்தும் ஆனந்தமும் தமக்குள்ளேயே உற்பத்தி ஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கணும்ல. கூத்தன் கலந்திடம் கோதிலா ஆனந்தம், அது என்ன ஆனந்த ரூபமுங்க. கூத்தன் கலந்திடம் கோதிலா ஞானத்து சித்தம்சம். கூத்தனும் கூத்தியும் சத்து சித்து ஆனந்தத்தின் மேலே. மேலே என்ன அர்த்தம்? இன்னும் பின்னாடி. அதற்குத்தான் அவங்கள வந்து வெறும் லிங்க ரூபமாக அங்க வச்சிருக்காங்க. தில்லை நடராஜ பெருமானும் அம்மை சிவகாமியும் ஆடுவது கூத்து எனப்படுவது. உண்மையில் அது அச்சல மௌன ஆனந்த கூத்தான ஆழுறக்க ஆன்ம பொருளாகும். The folk dance of Thillai Nataraja Peruman and Ammai Sivagami is called as Kuttu. Truly, that is still, silent, blissful Kuttu dance of the only Supreme Self. இதுதான் மாணிக்க வாசக பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நாதன்னா யாரு? சுப்ரீம் லார்ட், தலைவன். எப்படி ஆடுறான்? அறியாமைக்கும் அவன்தான் நாதன், அறிவுக்கும் ஞானத்துக்கும் அவன்தான் நாதன். அதனாலதான் இங்க வந்து சாய்ஸ்லெஸ்ஸா நம்ம வந்து சரண்டர் ஆகணும்ன்றதுதான் இங்க வந்து ஏகதேசம் சொல்லப்படுகின்ற உபதேசமாக. அந்த சரண்டர் ஆவறதுக்கு கூட வந்து உணர்ந்தவர் சந்நிதி உணர்த்த, அப்பதான் சரண்டரே வரும். சரண்டர் தனக்கா வரவே வராது. எப்படி வரும் சொல்லுங்க? ஏன்னா அறிவு வந்து பல தரங்கள்ல வந்து தன்னையும் உலகத்தையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து உள்ள பரிச்சின்னப்பட்டு அடிக்கடி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? துண்டு துண்டா துண்டு துண்டா, அறிந்தவனா தெரிந்தவனா அனுபவித்தவனா, சுட்டறிவு மூலமா அடைஞ்ச பதவி பட்டம் பணம் பெருமை புகழ் மானம் எல்லாம் சகலமும் இதை தவிர இந்த பிரபஞ்சம் வேற ஏதாவது இருக்கு. சோ அதனாலதான் சோ இப்படி ஆடப்படுகிறது இது. சோ இந்த கூத்துல வந்து உண்மையில் இது எப்ப நடக்கிறது? அந்த ஸ்டில் சைலண்ட் பிளிஸ்ஃபுல் டீப் ஸ்லீப்ல இவங்க ரெண்டு பேரும் தான், அதாவது ஆன்ம பொருளா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஆன்ம பொருள் வந்து அங்க போகும் பொழுது, அங்க உணர்ந்தவர் போகும் பொழுது, உணர்வது என்ற விவேகி அங்க நுழையும் பொழுது அவன் இல்லாமல் போயிடுவான், விவேகியும் இல்லாமல் போயிடுவான். அவன் தில்லை நடராஜனாவும் சிவகாமியாவும் கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே அதில் தான் போய் நிற்பான். இப்ப அடுத்து ஆகம சாஸ்திரங்களின்படி கோயில்களின் கர்ப்ப கிரகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கமானது தனித்த எந்த உயிரினத்தின் வடிவமும் இல்லாத சக்தியாகிற யோனியுடன் சதா புணர்ந்து பேரானந்தத்தில் சுகித்துக் கொண்டிருக்கின்ற லிங்கமே சிவசக்தி தத்துவமான மகேசனாகும். அதன் பேரானந்த சுகித்தல் சந்நிதியில் அதற்கு அந்நியமில்லாது ஜெகமானது தோன்றி அதிலேயே லயித்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி இத வந்து எப்படி அது வந்து அதன் பேரானந்த சுகித்தல்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு துக்கத்தை விளக்குறது கூட என்ன, துக்கத்தை ஏன் விளக்கணும்? துக்கம் எப்படி துக்கம்னு நம்மளுக்கு தெரியுது. துக்கம் வந்து நம்மளுடைய நேச்சர் இல்ல, அதனாலதான் அதுக்கு போராடுறோம் விளக்கத்துக்கு. அசௌகரியம் நம்மளுடைய வாழ்வு கிடையாது, வாழ்தல் கிடையாது.
சோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கணமும் வந்து உள் ஊடகங்கள்ல பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த இரட்டைகள்லயே மாட்டிக்கிட்டோம். ஏன் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து இவைகளில் மாட்டிக்கொண்ட நான்பாவம் என்ன, அது தூக்கத்தில் இருக்கின்றதா இல்லையா, எழுந்த பிறகு இந்த உடம்ப ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். ஆனா தூக்கத்துல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு உள் மனப்பார்வையும் இல்லை, புத்தி பார்வையும் இல்லை. கண் பார்வை தூங்கிக்கிட்டு இருக்கு, இருட்டு மயமா இருக்கு, உள்ளு வெளி எல்லாம் இருட்டு மயமா இருக்கு. ஏகதேசம் எங்க இருக்கு? ஆம்னி பொட்டன் பாயிண்டான கர்ப்ப கிரகத்துல இருக்கு. அதுதான் ஆகம சாஸ்திரங்களின் படி அங்க வந்து ஐக்கியமா இருக்கு. எப்ப பாரு போகத்துல இருக்கு. எங்க ஆழ்ந்த உறக்கத்துல எல்லோருமே சிவசக்தி உணர்தல் போகித்தல் நடந்துட்டு இருக்கு. அது சுகமயமாவும் இருக்கு. அத வந்து என்ன பண்றது, இங்க நான்காவன் வந்து உடம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது எண்ணம் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது உணர்ச்சி மயமா. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்றது குறையா இருக்கலாம், நிறையா இருக்கலாம். அந்த குறை நிறை கூட குறையா இருந்தா அதுல துக்கத்தை தவிர்த்தலுக்கு போராட்டம் வர்றது வந்து ஆழ்ந்த உறக்கம் பின்னாடி இருக்கு. என்ன அதுதான் நம்மளுடைய சகஜ நிலை. இங்க வந்து அது சுகமயமாவே இருந்தான்னு அதுக்கு ஒப்பிட்ட சுகமா தான் இருக்கு. ஏன்னா அது சுகமயமே, அது கேட்டு பெற்றதல்ல, உணர்ச்சி மூலமாக அடைந்ததில்லை, உடல் மூலமாக. ஏன்னா உடல் மூலமாக அடையும் சுகமும் துக்கமும் கூட அதற்கு சத்தம்சம் கிடையாது, சித்தம்சம் கிடையாது, ஆனந்தாம்சம் கிடையாது. இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நம்முடைய இந்த தருண வாழ்க்கையில் நம்மளுடைய புலன்கள் மூலமாகவோ எப்படியோ அனுபவிக்கின்ற ஏதோ ஒரு சுகம், அதுல ஏதான ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதா? அதே மாதிரி துக்கத்திலையும் உண்மைத்தன்மை இருக்கிறது. சொல்லுங்க. நாம நினைச்சாதான் உண்டு சுவாமி. அந்த நாம நீங்க நினைச்சுதான் வந்து அதை வந்து தவிர்த்து புறப்படுறீங்க, அனுபவிக்கிறதுக்கு புறப்படுறீங்க. கரெக்டா? சுகமா இருந்தா இன்னொன்னு கொடுங்க சாப்பிடறாங்க. இதற்கும் அப்படித்தான் ஆட்படுகிறீர்கள், அதற்கும் அப்படித்தான் ஆட்படுகிறீர்கள். கரெக்டா? அப்படின்னா அந்த நான் வந்து அது கூட்டி கூட்டி கொடுக்கறது, இல்லாட்டி குறைக்கிறதுக்கு போராடுறது. கரெக்டா? துக்கமா இருந்தா குறைக்கிறதுக்கு இல்லாம போராட்டம். சோ இந்த ரெண்டு உணர்ச்சிக்கு திருப்பி திருப்பி தள்ளி பிஸியாவே வச்சுட்டு இருக்கு. உடம்பு மயமாவே வச்சுட்டு இருக்கு, உலக மயமாவே வச்சுட்டு இருக்கு, போகமயமாவே வச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் கூட நீங்க உண்மை பக்கம் இவன் யாரு பாருங்க, ஓயாம எனக்கு சஜஷன் கொடுக்கறவன் பார்க்க விடுறது இல்ல, பார்க்க விடுறது. அதுதான் சரியா? அதனாலதான் பட் அடிப்படை என்ன, எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன, ஆழ்ந்த உறக்க சுகம். ஆழ்ந்த உறக்க ஊடகங்கள் இல்லாத நிலை கடந்தே இருக்கும். கடவுளாவே சிவசக்தியாவே இருக்கும், முழுமையா இருக்கும். முழுமை அது. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, கீழே ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது சந்நிதியில அது பொருளாவும் ஆறுது இல்லை. ஆனா அது சந்நிதியில அந்நியங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப பலமா போகும் பொழுது அங்கிருந்து உணர்ச்சிகள் ஏற்பட்டு நான் எனது என்ற பாவம் எல்லாம் உற்பத்தியாகி பிரித்துக் கொள்ளுகின்றன, அந்நியப்படுத்திக் கொள்ளுகின்றன. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. அதற்கு அந்நியமில்லாத ஜெகமானது தோன்றி, இது வந்து உண்மை ஸ்டேட்மெண்ட். ஆனா ஜகத்துல வாழற நம்ம ஜகத்தையே எப்படி வச்சிருக்கோம், எனக்கு இன்னும் வந்து அலாட் ஆகல, எனக்கு இன்னும் வந்து இது கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? டெலிவரி ஆயிடுச்சா? ஏதோ ஒண்ணு புது காருக்கு புக் பண்றீங்க, அப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கான், ஏகப்பட்ட வெயிட்டிங் லிஸ்ட். உங்களுக்கு வந்துருச்சு, அதோ வந்துருச்சு. அப்படி இப்படின்னுட்டு என்னவோ அந்நியப்படுத்துதல் வந்து எல்லா விதங்கள்லயும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட நீங்க சுதாரிச்சிடக்கூடாது. எல்லா உள் திரும்புதல்லையும் பாத்தீங்கன்னா உடனே சித்திப்பது மௌனம். எண்ணங்கள் விழுந்து விடும், ஆசுவாசம் பெறும். According to Agama Shastras, the Shivalingam, which is consecrated in the sanctum sanctorum of Shiva's temple, doesn't depict any form of any living being. It reveals the Mahesha Tattvam principle, that these two are in constant sexual intercourse, undergoing orgasmic experience of bliss. Thereby, in that experience, the manifestation of cosmos is happening
and dissolving within it without separation from it. ஆகாசத்திலேருந்து அத்தனை தத்துவங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல அதனுடைய சம்பவத்துல ஆம்னிபொட்டன்ட் பாயிண்ட்ல லயிச்சு கிடக்கு. வெளிப்படுறது, வெளிப்பட்டதெல்லாம் மறைந்தே தீரும். அந்த வெளிப்படுறதுல இருந்து அங்கேருந்து தான் வெளிப்படுறது, அது வெளிப்படாது அப்படின்றதெல்லாம் உள்ள திரும்பி உணர்ந்த ஒரு உபதேச பிரகாரம் உள்ள திரும்பினவங்களுக்கு தான் பிரத்யேகமாக அதன் அருளால தான் உணர்த்தப்படணும். உணர்ந்தவர் சொல்லலாம், திருப்பி உள்ள வந்து அந்த அந்த ஒரு தீவிரத்தன்மை, அந்த ஒரு தாபம், அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு சரணாகதி, அந்த ஒரு பக்தி, அந்த பக்தியினுடைய உச்சத்துல அதுவே காதலா மலருது பரம்பொருள் மேல, சதா அதனோடு காதலில் தோய்ந்திருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் வந்ததுன்னே தெரியாது. இவ்வளவு இருக்கு. ஆனால் உணர்ந்தவர் மூலமாக இந்த நிலைகள் எல்லாம் சித்திக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அர்ப்பணித்தல் மூலமாக திருப்பி திருப்பி அர்ப்பணித்தல், எல்லா இடத்திலையும் அர்ப்பணித்தல், சரணாகதி, இதெல்லாம் வந்து இன்றியமையாத இன்கிரீடியன்ஸ். இப்போ மேற்கொண்டு படிச்சிருந்தேன். யாதொரு சித்தின் ஏக தேசத்தை அடுத்தனவாக வடிவங்களும் கிரியைகளும் இருக்கின்றனவோ அத்தகைய இவ்விரண்டினாலும் அந்த சித்திற்கு பரிச்சேதம் எவ்வாறு உண்டாதல் கூடும்? எத்தேசத்தில் அல்லது எக்காலத்தில் சித்து இல்லை, அதனை கூறு. யாதொரு தேசத்தில் யாதொரு காலத்தில் சித்து இல்லை எனப்படுகின்றதோ அத்தேச காலங்கள் தான் எவ்வாறு ஏற்பட போகின்றன? இதுதான் நேற்று வரைக்கும் முடிச்சோம் நம்ம. ஆக்சுவலா யாதொரு சித்தின் ஏகதேசம்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா நனவு நிலை இருந்துட முடியாது. அந்த இடத்தை நிரப்பிக்கிட்டு நம்ம வந்து ஆளுங்களா அடைச்சுட்டு இருக்கோம் 5 கோஷமா. கரெக்டா? அது ஒரு இடமே இல்லை, இடமற்ற இடம். உடல், பௌதிக உடல் கூட கிடையாது. ஆனா இப்ப பௌதிக உடல் தான் பிரம்மாண்டமா நிக்கிறது. ஸ்தூல அன்னமய உடல். அதை வந்து நிக்க வச்சு என்னுடையதாக நானாக அனுபவிக்க வைப்பது நான் பாவம், புத்தி, மனம் மூலம். உள்ள இருக்கிற 3 மூலமா இந்த உயிரா ஓடின்னு இருக்கிற உடலை அபிமானப்பட வச்சு, 5 கோஷங்களையும் அபிமானப்பட வச்சு சித்தே கொஞ்சம் கூட இல்லாமல் செய்வது எது? மனிதன்கிட்ட எண்ண ஓட்டங்கள். கரெக்டா? எண்ணங்கள் சாரம், நானினுடைய சாரம், நானினுடைய வெளிப்பாடு. நான் என்றது என்ன? அறியாமை வந்து காலங்காலமா காரணமா இருக்கு. ஏன்னா காலமே பொய்ன்னு தெரியாததே அறியாமையினுடைய ஸ்ட்ரக்சர். அப்பதான் எண்ண முடியும். இப்ப நான் வந்து எண்ணம் வரல, ஒரு உணர்ச்சியை நேரடியா சொல்ல முடிஞ்சா சொல்லிடுறது, சொல்ல முடியலன்னா சொல்லாம இருக்கிறது. அதுக்குன்னு வந்து அடக்கிக்கிறதோ இடைக்கிறதோ கிடையாது. அவ்வளவுதான். அது ஓவர். ஏன்னா அது உண்மை இல்லைன்னே வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அடக்குபவன் வந்து இன்னொரு உணர்ச்சி இல்லை, அதுல ஏதோ எதிர்பார்க்கறான்ல. அடக்குவதனால் ஏதோ எதிர்பார்க்கறான், பேசுவதனாலே அது எதிர்பார்க்கறான். பேச முடிஞ்சா பேசிட்டு விடுறதுன்றது ஆக்சுவலா என்ன? நானற்று நிறைய காரியங்களை பண்ணலாம். நானற்று உணர்ச்சியில் நானற்று உணர்ச்சி மயமா இருக்கலாம். எண்ணங்களில் நானற்று எண்ணுபவர்களா இருக்கலாம். உடம்பில் நானற்று நடப்பவர்களா இருக்கலாம். எக்ஸசைஸ் செய்பவர்களா இருக்கலாம். கண்களால் பார்ப்பவர்களா இருக்கலாம். இருக்கலாமா இல்லையா? எல்லாத்துக்கும் உதாரணம் எங்க சொல்லுங்க? சும்மா இதெல்லாம் காமன் சென்ஸ் பாயிண்ட் தான். ஒரு குழந்தை அப்படி இருக்கு, 1.5 வயசு குழந்தை. உடம்புக்குள்ள நான் கிடையாது, ஓடுறது. கண்ணுக்குள்ள நான் கிடையாது, பேதம் இல்லாம பாக்குறது. சுட்டறிவுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது, சிரிக்கிறது, யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது. வெக்கம் இல்லாம கிடக்கு, வெக்கமானம் எதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன? உடல் வந்து இன்னும் வந்து சூழலை உள் ஊடகங்களை ஆக்கிரமிக்கல. இதே இதுக்குதான், அதே வந்த வழியே தான் போவோம். இந்த சாதகம் பூரா நீங்க பாத்துக்கணும். இது மூலமா சோகால்டு கதாபாத்திரங்கள்ல செயல்படுபவர்கள் கதாபாத்திரமே இருக்குமா சொல்லுங்க? ஆணா இருப்பானா, பெண்ணா இருப்பானா? ஃபர்ஸ்ட்
அப்புறம் பெண் தாயா இருப்பாளா, தமக்கையா இருப்பாளா, மகளா இருப்பாளா, என்னவா இருப்பா, மனைவியா இருப்பா. அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் எப்படி செயல்படும்? மனைவியாக இல்லாமல் இருந்தால் முழு மனைவி வெளிப்படுவாள். கரெக்டா? முழுதான மனைவி வெளிப்படுவாள். தங்கையாக இல்லாவிட்டால் முழுமையான தங்கை ஸ்தானம் வெளிப்படும். தாயாக தனக்கு தன்னை நினைப்புகளில் அடைத்துக் கொள்ளாவிட்டால் நினைப்பை கடந்தவளாக எப்படி இருக்கும்? நினைப்பை எப்படி கடக்க முடியும்? உள்ள இது கிடையாதுன்றத நல்ல எஸ்டாப்ளிஷ்டா முடிச்சு வைக்கிறது. அப்படி இருந்தால் இது சித்திக்கும். சோ அதுதான் இங்க முக்கியம். இப்ப யாதொரு சித்தின் ஏகதேசத்தை அடுத்தனவாக வடிவங்களும் கிரியைகளும் இருக்கின்றனவோ, ஏன்னா அந்நியமாவே இல்லை. அது நம்ம அது அறியாமையா இருந்தோம்னா இங்க எப்படி இருப்போம்? அறியாமையே இவைகளாக இருக்கும். இவைகள் இருந்தாதான் அறியாம இருக்கும். சொல்லுவாங்கல்ல, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானைன்றது என்ன அர்த்தம்? யாருடைய பார்வை? ஒரு தச்சனுடைய பார்வை. அவனுக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது. ஞானியினுடைய பார்வை. ஒரு குழந்தையினுடைய விகல்பமற்ற கண் பார்வை. அது கண்ணுல தான் விகல்பம் இல்லை, உடம்புலயும் விகல்பம். ஏன்னா கண்ணு என்ன பார்க்கறதோ அதுக்கு ஓடும் ஆடும், தான் எப்படி இருக்கும்ன்றது மாத்திரம் அதுக்கு தெரியாது. அதாவது அதனுடைய நான்கள் உருவாகவில்லை, அதனால நானே இல்லாம அது விகல்பம் இல்லாம இருக்கு. ஞானி நான்கள் எல்லாத்தையும் கொன்று எரித்து நிற்பவர். He won't be childish, he will be childlike. ரெண்டு வார்த்தைக்கு மலாய்க்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? He won't be childish, he will be childlike. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைல்டிஷ்னா அர்த்தம் சைல்டு, அது பண்ற சேஷைக்கெல்லாம் பேர் சைல்டிஷ். ஏன்னா அது ஸ்டூபிடிட்டி கூட இருக்கும். இங்க எனக்கு சைல்டு லைக்கா இருக்கும். That is not stupid. ஞானமயமா இருக்கார் அப்படின்னா செய்கையில் இல்லை, இது உணர்வுல என்ன பொருளோ ஒரு பொருளுங்க. இது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் காத்தால இது நைட்டு வரைக்கும் நடக்கிற செயல்கள் மூலமான ஜட்ஜ்மெண்ட் போட்டா இது இவ்வளோ இப்ப ஞானட்டிக்கு இது அஞ்ஞானம் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு பொருள், அதற்கு தடையே இந்த மூன்று தான். அனுபவிப்பவன், உணர்ச்சி மயமானவன், எழுந்துபவன். மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்பவர்களாக செய்பவர்களாக இருக்கிறார். சோ இப்படி அத்தகைய இவ்விரண்டினாலும் அந்த சித்திற்கு பரிச்சேதம் எவ்வாறு உண்டாதல் கூடும்? அது எல்லா கிரியைகளுமே அறியாமையில தான் ஏற்படுது. அறியாமைன்னா என்ன? சித்தை பற்றிய அறியாமை. நான் மூலத்தில் யார் அப்படின்றத பத்தி அறியாமை. எத்தேசத்தில் அல்லது எக்காலத்தில் சித்து இல்லை, எந்த தேசத்தில் எந்த காலத்தில் சித்து இல்லை. சித்துன்றது என்ன? அது ஒரு தனி பொருளே இல்லை, தேசமும் இல்லை காலமும் இல்லை. தேச காலங்கள் அதற்கு அந்நியமாக இல்லை, ஆனால் அது தேச காலங்கள் இல்லை. இது நன்றாக விளங்குறதா? இந்த வார்த்தை நல்லா விளங்குது. தேச காலங்கள் சித்திற்கு அந்நியமாக இல்லை, ஆனா தேச காலங்கள் சித்தில்லை. ஆழ்ந்த உறக்க தான் என்பது நனவு நிலை நான்கள் இல்லை, ஆனா நான்களுக்கு தான் இல்லாமல் இருப்பில்லை. இருந்த இடத்துல, அதாவது தான்ல நான் இல்லை, தான் உற்பத்தியும் பண்ணல. இது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னு அவனுக்கு இருப்பது தான் தான், அதுக்கு வடிவம் கிடையாது. அதனால்தான் அதுல தேச காலம் எப்படி ஒரு மனோரீதியா கூட ஸ்பேஸ்ன்னா ஏதோ ஒரு சிம்பலை போட்டு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை போட்டு இல்லாட்டி ஒரு காஸ்மாலஜிஸ்டுடைய டெலஸ்கோபிக் ஆராய்ச்சி மூலமாக அந்த ஆகாசத்துல என்னத்தையோ அவர் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் எப்படி ஒரு அந்நிய பொருளாக அவருடைய புத்தி எந்த அளவுக்கு கண்டிஷன் ஆயிருந்தா ஜென்மாந்தரங்கள்ல விஞ்ஞானியா வந்திருப்பார் தெரியுமா? எவ்வளவு இன்புட் இருக்கணும் தெரியுமா அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு?
அந்த மாதிரி பிரிஞ்ச சுட்டறிவு சுட்டு அறிவு இயக்கமே இங்க இல்லை. அதுதான் சொல்லப்படும். எத்தேசத்தில் எக்காலத்தில் சித்து இல்லை அதனை கூறு. யாதொரு தேசத்தில் யாதொரு காலத்தில் சித்து இல்லை எனப்படுகின்றதோ அத்தேச காலங்கள் தான் எவ்வாறு ஏற்பட போகின்றன, அது எப்படித்தான் ஏற்பட போகின்றது. இப்ப வீடியோ போயிடும். அந்த ஓரத்துல இருந்த சூரியன் அந்த மொத்த நிலப்பரப்புலையும் என்ன இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு இருட்டா இருந்தது. சூரிய உதயம் உற்பத்தி ஆக ஆக அந்த நிலப்பரப்புல இருக்கிற ஒவ்வொரு கார் ஓடுறதும் வீடுகள் இருக்கிறதும் அந்த பிரதேசமே தெரிகின்றது இல்லை. அத போலதான் ஐயா இது படிங்க. ஆன்மாவில் ஆழுறக்கத்தில் நான்பாவ அகந்தை வடிவம் ரூபம் உண்டாகி பின் பெயர் நாமம் உண்டாகும். இதில் வடிவம் தேச தத்துவமாகும், பெயர் கால தத்துவமாகும். வடிவம் புத்தியின் உணர்ச்சியும் பெயர் மனதில் நினைவும் ஆகும். ஆழிறக்கத்திலிருந்து இவைகள் தனித்து வலம் வருவது நனவு கனவு நிலைகளாகும். அவ்வளவுதான். அங்க ஆஃப், ரெண்டுமே ஆஃப். தேசமும் இல்லை காலமும் இல்லை, குணம் குறி கிடையாது. அதுதான் நள்ளிருளில் நட்டம் பெயன்றாடும் சிவ தத்துவம். சிவனும் சக்தியும் போகத்தில் இருக்கா. அந்த போகம் அந்த போகத்துல சதா அந்த போகம் ஆழ்ந்த உறக்கம் போல நனவு நிலையும் அந்த போகத்துல அவங்களோட போகத்துல அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. உற்பத்தியே அது அவங்களாவே லயம் அடையுது. அவங்க கிட்டே ஆரம்பிச்சு அவங்க கிட்டே இருந்து அவங்க கிட்டே லயம் அடையுது. அதுதான் நம்முடைய எண்ணமோ எல்லாமே. ஆன்மாவில் ஆளுறக்கத்தில் நான்பாவ அகந்தை வடிவம் அதாவது ரூபம் உண்டாகி பின் பெயர் நாமம் உண்டாகும். அதாவது என்ன சொல்றாங்க, ஆன்ம பொருள்ல ஃபர்ஸ்ட் வடிவம் தான் உண்டாகும். ஆழ்ந்த உறக்கத்துல எழுந்துக்கிறாங்க, திரு திருன்னு முடிச்சுட்டு உட்காடுறோம். நம்மளையே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு எண்ணம் வந்திருக்காரு. கரெக்டா? அந்த வடிவமா இருக்கும், உடல் வடிவமாக, உடல் உணர்ச்சி வடிவமாக. அதுதான் ரூபம் உண்டாகி பின் எண்ணம் அதுல கோர்க்கப்படும். எனக்கு இன்னைக்கு சீக்கிரம் போகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதுதான் நாமம் உண்டாகும். எனக்குன்னு மாத்திக்கும் அந்த உருவ உணர்ச்சி. சோ இதுதான் தேசம் உண்டாகி காலம் உண்டாகும். உணர்ச்சி தேச தத்துவம், காலம் அதற்கு பெயரிடும் எண்ண தத்துவம். பொறுமா. இதில் வடிவம் தேச தத்துவமாகும், பெயர் கால தத்துவமாகும். வடிவம் புத்தியின் உணர்ச்சியும் பெயர் மனத்தில் நினைவுமாகும். ஆழ்வுறக்கத்திலிருந்து இவைகள் தனித்து வலம் வருவது நனவு கனவு நிலைகளாகும். திருப்பி ஆழ்வுறக்கமும் சேர்த்து ஒரு பதிவு, அதையும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை. எல்லா உயிரினங்களாலும் இப்படிதான் அனுபவிக்கப்பட்டது. இதுலயே டைமென்ஷன்ஸ் இருக்கு. எல்லா டைமென்ஷனையும் கடக்கிறது தான் பரமஞானம். உள் கடந்த பிறகு இருப்பதுதான் ஞானம். உள் கடந்த பிறகு என்ன, ஆன்ம பொருள் தான் தானான தன்மை. அந்த போற வழியில இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும். அஷ்டமாதி சித்திகள்லாம் தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்தது படிங்கய்யா. பதார்த்தங்களின் இருத்தலானது அவர்களின் பிரகாசமே விலங்குகளை அன்றி வேறென்று. ஒரே ஒரு செகண்ட். இப்ப இங்கிலீஷ் போட்டு In the supreme, only one self, that is, from the state of deep sleep, the egoistic I feeling as a form arises first, and then the name arises. In these, the origination of form is the principle of space. Name represents time. Form is the intellect's feeling, and name is mind's thought. These revolve around waking and dream states from deep sleep state. இப்ப பதார்த்தங்களின் இருப்பானது. பதார்த்தங்கள் என்ன? பதம். பதம்னா பெயர், அர்த்தம்னா என்ன, பொருள். சம்ஸ்கிருத்துல அர்த்தம்னா பொருள்.
தமிழ்ல கூட சொல்லுவாங்க பதார்த்தம், பதார்த்தம்னுவாங்க. பதார்த்தம்னா என்ன? பொருள். எல்லாத்தையும் பதார்த்தம் பதார்த்தம்னுவாங்க. பதம் அர்த்தம். அது ஆக்சுவலா பொருளுக்கு உண்டான பெயர், பெயருக்கு உண்டான பொருள். அதுதான் பதார்த்தம். பதார்த்தங்களின் இருப்பானது, அதாவது பிம்பங்கள் ஒரு வடிவம் கொண்டதனுடைய இருப்பானது அவைகளின் பிரகாசமே விளங்கலே அன்றி வேறன்று. இங்க என்ன சொல்லப்படுகிறது? சூரியனுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்கு. சூரியனுடைய வெளிச்சம் போலவே சித்து விஷயங்களை பிரகாசிப்பிக்கின்றது. பிரம்மாண்டமான இப்ப இந்த படத்துல காமிச்சோம். என்ன காமிச்சோம்? ஃபுல்லா அது உற்பத்தியா அந்த பட்டணம் இருப்பது தெரிய வருகிறது. அதுதான் நடுவில் ஒரு பாட்டு கொடுத்திருந்தாங்க. சித்தொளி சுதந்திரம் தான், சித்தொளி விளங்கலாலே. விளங்கல்னா என்ன அர்த்தம்? அது ஃபர்ஸ்ட் தன்னை ரிவீல் பண்ணிக்குது. நம்ம தூக்கத்துல இல்லைன்றத நம்ம உள்ளுக்குள்ள கரணங்கள் முழிச்ச உடனே விளங்கல். அது பேர் விளங்கல். நம்மளுக்கு என்ன விளங்கல்? ஒரு செகண்டுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம்னு தெரியாம தூங்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது கிளியரா வழக்கமான மனம் இருந்ததுன்னா அந்த பெயரோ, அந்த உணர்ச்சியோ, அந்த உணர்வோ, அந்த செய்கைகளோ எல்லாம் அங்கு சூழும். ஆனா இந்த இடத்துல விவேகியானவன் நன்றாக புடம் போடுவான். அவன் அப்படியே விடுவான். ஏன்னா நான் உதியாது இருக்கிற நிலை அது கிளியரா. நிறைய லயத்துக்கு ஆட்பட்டு சிந்திச்சு புத்திக்கு ஒரு ஹெவினஸ் தடித்திருந்தது என்றால் அது என்ன பண்ணும்? என்ன உணர்ச்சி, என்ன எண்ணம், எதுவும் வகை தெரியாது. யோசிக்கிறது கூட தெரியாது. உடம்பு கூட தெரியாம காரியத்தை பண்ணிட்டு இருப்போம். உடம்பு இதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுதான் பண்ணணும்னு நினைச்சோன்றதுக்கும் உடம்பு பண்ணிட்டதுக்கும் தெரியவே தெரியாது. மிருகங்கள்லாம் கிட்டத்தட்ட உடம்புலயே ட்ரெயின்டு. பொறுமா ரியாக்ஷனுக்கு. ஒரு அல்சேஷன் டாக் கட்டி போட்டிருக்காங்கன்னா அது எப்போ யாராவது கேட்ல அப்படி விரல அந்த சைடு வந்தாலே இப்படி அலர்ட் ஆகணும். அந்த வைப்ரேஷன்ல காத்து வைப்ரேஷன்லயே ஒரு 25 அடி 30 அடி தூரத்துல வைப்ரேஷன்ல அப்படி உடம்பு அலர்ட் ஆகும். கேட்டுல கை வச்சா பயந்தடிச்சுன்னு ஓடுற அளவுக்கு ஒரு குறைக்கிறதும். அப்படியே மிருகங்கள் உடல் மயமாகுது ரியாக்ஷனா இருக்கு. ஆனா விவேகி என்ன பண்ணுவான்? அப்படியே பார்த்து உற்பத்தி ஸ்தானத்தை பார்த்து கரெக்ட் எல்லாம் பண்ண மாட்டான். உற்பத்தி ஸ்தானம் எப்படி இருக்கோ அப்படி வாழ்வையே கொண்டு போயிடுவான். வாழ்வே அங்கு உதிக்கிற இடத்திலேயே ஒடுங்கி இருப்பதே வாழ்வாக, ஆனந்தமான வாழ்வு. அதுதான் இப்போ அடுத்த இங்க பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல இது போட்டிருக்கீங்க, படிங்க. பிரகாசமே சித்தென்று கூறப்படும். சித்தின்றி எவைகட்கு பிரகாசிக்கும் தன்மை இல்லை. மற்றொன்றை அபேட்சியாமல் சுதந்திரமாக யாதொன்று பிரகாசிக்கின்றதோ அந்த பிரகாசமே முக்கிய பிரகாசமாகும். ஜடங்கள் சித்தின் சேர்க்கையினால் பிரகாசிக்கின்றபடியால் அவை சொப்பிரகாச வஸ்துக்கள் ஆகா. சொப்பிரகாசம்னா சுயம் பிரகாசம் அர்த்தம். முதல் பேஜ்ல நோட்ஸ்ல கூட அப்படியே கொடுத்துருக்காங்க. அங்க என்ன பாத்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சம் போலவே சித்து விஷயங்களை வெளிச்சப்படுத்துகின்றது, வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றது. இதே பொருட்களை சூரிய வெளிச்சம் இல்லாத பொழுதும் விஷயங்கள் இருட்டில் இருப்பது போல சித்தை அபேட்சியம் சாராமலே தேச காலம் முதலிய விஷயங்கள் இருக்கட்டுமே என்ற ஆபாட்சி அவைகள் இருக்கின்றனவே. புரியுமா? தேச காலம் இருக்கேப்பா, இருட்டு இருக்கு, கம்ப்ளீட்டா நம்மளே தூங்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பூமி மூவ் ஆயிட்டு இருக்கு.
நம்ம அடுத்த நாளுக்கு தான் முழிச்சுக்கிறோம். நம்ம நைட்டு 10 மணிக்கு படுத்தோம், 7 மணிக்கு காத்தால எழுந்துக்கிறோம். இங்க ஒரு 7 மணி நேரம், அங்க ஒரு 2 மணி நேரம், 9 மணி நேரம் கடந்து பூமி அந்த டிஸ்டன்ஸையும் கடந்து தேசம் மாறியாச்சு. உண்மையில மாறியாச்சா இல்லையா? உங்க வீடு நிறைய சுற்றுதலுக்கு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1/3 டிஸ்டன்ஸ தனக்குள்ளேயே சுத்திடுச்சா இல்லையா? தன் அச்சுல அந்த டிஸ்டன்ஸுக்கு பிளேன்ல டிராவல் பண்ணா காசு கொடுக்காம டிராவல் பண்ண மாதிரி டிராவல் பண்ணிருக்கோமா இல்லையா? எல்லாம் என்ன பண்றது? கிழக்கை நோக்கி எல்லாம் சுற்றுகின்றன. எந்த இடத்துல கிழக்கு இருந்ததோ அந்த இடத்துல மேற்கு போய் நிக்கிறோம். அது போல மேற்கு நோக்கி கொஞ்சம் பயணிச்சிருவோமா இல்லையா? கிழக்குல ஆரம்பிச்சு மேற்கு நோக்கி பயணிச்சிருவோமா இல்லையா? 9 மணி நேரத்துல ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். எல்லா தேச காலங்கள் இந்த மாதிரி இருட்டுல கூட இருக்கேன் அப்படின்னு கேட்டா இருக்கட்டுமே என்ற ஆட்சேபனைக்கு சமாதானம், விஷயங்களில் சத்துவம் இருப்பு யாதென்றால் அவை விளங்கலே. ஃபர்ஸ்ட் என்ன? விளங்கல்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுதல் அர்த்தம். சூரியன் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அஸ்தமனம் ஆகி 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சூரியோதயம் ஆகி நடந்துகிட்டே இருக்கணுமா இல்லையா? இந்த சைக்கிள் பூமி சுத்திக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? இவைகள் ஏன் நடக்கின்றன? அதனுடைய சந்நிதி. எதனுடைய சந்நிதி? ஆன்ம பொருள் சந்நிதியில ஆன்ம பொருள் எப்படி இருக்கு? அதுக்கு வடிவம் கிடையாது. விளக்கமே அதனுடைய லீலை. பொறுமா விளக்கம். விளக்கநாடி என்ன பண்றதுங்க? விளங்க வைக்கும் தன்மையே அதனுடைய லீலை. பராக்கிரம லீலையா இல்லையா? இருட்டையும் விளக்குதா இல்லையா நிலைக்கண்ணாடி? அத போல விளங்கல், அதை விளங்க செய்கிற அம்சம் சித்தம்சம். சித்தம்சம் ஏன் அப்படி இருக்குன்னா சத்து அப்படி இருக்கு. அது கீழே சத்து சித்தா விளங்குறது. அந்த விளங்கல் மொத்தம் பாத்தீங்கன்னா ஆனந்தம்சம். மொத்தமா சித்துன்றது அறிவம்சம். அதுல லீலைமயமாக, ஆனந்தமயமாக, சுகமயமாக அதில் உற்பத்தி ஆகும் செல்களா இருக்கட்டும், நம்ம உடம்புல இருக்கிற செல்களா இருக்கட்டும், ஒரு பிறந்த குழந்தைய ஒரு எறும்பு இப்படி கடிக்க போச்சுன்னா அது கத்துது. நம்மளுக்கு கண்டுபிடிக்க லேட்டா இருக்கு. ஐயோ எறும்பு கடிச்சிட்டு இருக்கு, அது தட்டி விடுங்கன்றோம் இல்லையா? அசௌகரியம் ஏற்பட்டா அந்த சின்ன பிறந்த குழந்தை நுணுக்கமாக கத்துகின்றது. ஏன்? வலி விளங்குது. உயிரினத்துக்கு நெருக்குன்னு கடிச்ச வலி அந்த உயிரினத்தினால அசௌகரியமாக சுகவீனமாக மாறி அது உடனே குரல் கொடுக்கின்றது. அழுது குரல் கொடுக்கின்றது அந்த குழந்தை. அதுதான் அந்த விளக்கம். சித்தொளி விளங்கி கொண்டே இருக்கின்றது. இதுதான் அடுத்த பேஜ் படிச்சாரு. பிரகாசமே சித்து என்று கூறப்படும். எந்த பிரகாசம்? விளக்கும் தன்மை. அறிவுத்தன்மை விளக்கும் தன்மையாகவும் இருக்கு. 2 அம்சம் இருக்கு. அறிவுத்தன்மை விளக்கும் தன்மையா 2 தன்மைகள் இருப்பதே இருப்பு தன்மையே அறிவுத்தன்மையா விளக்கும் தன்மையா இருக்கு. சோ 3த்தையும் பிரிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவைகள் இருக்கின்றன. பிரகாசமே சித்தென்று கூறப்படும். சித்தன்றி அவைகளுக்கு பிரகாசிக்கும் தன்மை இல்லை. சித்து இல்லாமல் இதுக்கு ஜடங்களுக்கு. இப்போ இந்த நகரம் இருட்டுல மூழ்கி கிடந்ததுங்க. அதுதான் நமக்கு போட்டிருக்கோம். இத படிங்கய்யா. இருட்டும் கூட நமது புத்தி மனக்கண்ணினால் அறியப்படுவதால், பார்க்கப்படுவதால், அது அறிவிற்கும் புத்தி மனக்கண்ணின் பார்வைக்கும் விளங்குவதே இருட்டும் சத்தமயமான இருப்பான சித் பிரகாசத்தினால் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இரட்டை உணர்ச்சி, என்ன விஷயங்கள் அனைத்தும் ஆன்ம பொருளின் பிரகாசத்தாலேயே விளங்கிக் கொண்டிருக்கின்றன. எண்ணத்துக்கு சுய பிரகாசம் இருக்கா? ஆனா இல்ல. ஆமா இல்ல. ஆனா உணருபவர் யார்? எண்ணத்தை பார்க்கிறவர் யார்? உணர்வு. உணர்வு உதிக்கிற இடத்துல அது உணர்வு. கரெக்டா?
என்ன உதிக்கிற இடத்துல உணர்வு. சோ உதிக்கிற இடத்துல இதுதான் பகவான் சொல்றாரு. உதிக்கிற இடத்துல இருட்ட பார்த்தாலும் சரி, பார்க்கிற இடத்துல உள்ள புத்தி பார்க்கறதுன்னா, உள்ள புத்தி இருட்டு மயமா ஆகுதுன்னா, வெளிச்சம் இல்லாத மயமா ஆகுதுன்னா அதுதான் உதிக்கிறாங்க. அதுதானே இருட்டு மயமாக புத்தி அதில் தோய ஆரம்பிக்கிறது, சுட்டறிவு புத்தியின் உணர்ச்சிகள். அதனால இருட்டும் கூட நமது புத்தி மனக்கண்ணினால் அறியப்படுவதால், பார்க்கப்படுவதால், அது அறிவிக்கும் புத்தி மனக்கண்ணின் பார்வைக்கும் விளங்குவதே இருட்டும் சத்துவமயமான இருப்பான சித் பிரகாசத்தினால் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை காண்பிக்கின்றது. இவ்வளவு பெருசு போடணும், கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். புரியுதா? கண்ண முடியும் படத்துக்கு போறோம், உள்ள பார்த்து உள்ள பார்க்கறதுக்கு பார்க்கும் பொழுது பார்ப்பவனுடைய இருட்டு மயமான பார்வையை தவிர அந்நியமயத்திற்கு ஒண்ணும் இல்லை. அப்படின்னா தானான தன்மயமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது உண்மை நிலை. ஆக்சுவலா அதுதான் நீங்க கூறப்படுகிறது. பிரகாசமே சித்தென்று கூறப்படும். சித்தன்றி அவைகளுக்கு பிரகாசிக்கும் தன்மை இல்லை. எதுக்கு? விஷயங்களுக்கு, பதார்த்தங்களுக்கு. பதார்த்தம்னா என்ன? எல்லா விஷயங்களுக்கும். எண்ணமும் கூட ஒரு விஷயம். ஒரு எண்ணம் உற்பத்தி ஆன பிறகு நீங்க பின்னாடி போய் இதை பிடிச்ச மாதிரி, ஓ இப்படி யோசிச்சேன் இல்ல, இப்படி பண்ண இல்ல, இப்படி நினைச்சேன் இல்ல, அதனால சுஃப்டா மாறின்னு இருக்கு. பிடிக்கவே முடியாது. பிடிச்சு 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 அவ்வளோ கூர்மை ஆகணும். பார்த்து 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 அவ்வளவு கூர்மை ஆகணும். சித்தன்றி அவைகளுக்கு பிரகாசிக்கும் தன்மை இல்லை. அதாவது வெளிச்சத்துக்கு வராது, விளங்காது. மற்றொன்றை அபேட்சியாமல் சுதந்திரமாக யாதொன்று பிரகாசிக்கின்றதோ அந்த பிரகாசமே முக்கிய பிரகாசமாகும். இங்க வந்து 2வது நோட்ஸ்ல இங்க கொடுத்திருக்காங்க, அதை படிங்க ஐயா. கடம் பிரகாசிக்கிறது என்பது போல் சித்தம் பிரகாசிக்கிறது என்று விவகாரத்தில் இரண்டும் பிரகாசிப்பனவாக கூறப்படும் பொழுது சித்தை திருஷ்யங்களுக்கு ஆசிரியமானதாக எவ்வாறு கூறலாம் என்ற ஆட்சேபத்திற்கு சமாதானம். ஆமா, அதாவது சித்துன்றது வந்து என்ன? பேரறிவு, ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற பூரண அறிவு. அத போய் ஜடங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு இடமா அது அப்போட இது. ஜடங்களே இல்லை, அங்க இருக்க முடியாது. சித்து இருக்கிற இடத்துல ஜடம் இருக்காது. ஜடத்துல சித்தே இல்லை. ஏன்னா ஜடத்துக்கு இருப்பே இல்லை. பிரகாசிக்கின்றதை தவிர ஒரு பானை தெரியுது. யாருக்கு தெரியுது? நம்மளுடைய பார்க்கின்றவனை நம்ம விசாரிக்காதனால அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பானை தெரியுது, சட்டி தெரியுது, கோட்டை தெரியுது, எல்லாம் மண்ணு தானே. மண்ணு தெரியலையே, அங்க மண்ணு மறைஞ்சு போச்சு இல்ல. தன் மூலம் என்னன்னு தெரிஞ்சுதுன்னா, நானின் மூலம் என்னன்னு உணரப்பட்டு விட்டால் பிரபஞ்சம் தோன்றவே தோன்றாது. அதுதான் ஆன்மா தோன்றும் பொழுது பிரபஞ்சம் தோன்றாது. பிரபஞ்சம் தோன்றும் போது ஆன்மா இருக்கவே இருக்காது. என்ன அது? பூரண பொருள். காம்ப்ரமைஸ்டா இதுக்கு முன்னாடி அது வரலாமே, கொஞ்சம் வந்து காமிச்சிட்டு போலாமே, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ்ல நான் எழுதின வரைக்கும் கொஞ்சம் மார்க் கொடுங்கன்ற மாதிரி. இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி தத்துவங்களே கிடையாது. ஒன்னும் உணர்றோம், இல்லாட்டி உணரவே இல்லை. அதுக்குதான் சூக்கும புத்தி வேணும், அர்ப்பணிப்பு வேணும், துக்கங்களை பார்க்கிற ஒரு சூக்ஷ்மக்கண். அந்த பிரகாசமே முக்கிய பிரகாசமாகும். ஜடங்கள் சித்தின் சேர்க்கையினால் பிரகாசிக்கின்றபடியால் நம்மளுக்கு வர எண்ணம் வந்து ஒரு உணர்ச்சி மயமா பிரபஞ்ச மனத்துல தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நான்பாவும் அதுக்கு பழகி இருக்காரு. அதனால கேட்ச் பண்ணும் பொழுது நினைக்கின்றோம். அனுபவிப்பவனாக நம்மை மாற்றுகிறது. ஏன்னா உடல் சம்பந்தம் அதுல நிறைய இருக்கு. அனுபவிப்பவன் யாருன்னு கேட்டா, நான் தானே பாக்குறேன், நான் தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் தானே நடக்கிறேன், நான் தானே பேசுறேன். நான் வந்து போடுன்னு போட்டு வந்திருக்கு. எது வந்து நம்மை விடுதலை செய்யக்கூடும்? அர்ப்பணிப்பு. சதா தபித்து தாபம் கொண்டு, தாபம் குறைஞ்சதுன்னா தடுக்கணும். ராஜச தாமச குணங்கள் உடம்பு வழியா ஏறிடும், எண்ணங்கள்ல ஏறிடும், என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. இது வந்து இந்த லயம். ஏன்னா இதெல்லாம்
ராஜசமும் தாமசமும் லயத்துக்கு ஆட்படுத்தும் குணங்கள், லயப்படுத்தும் குணங்கள். இது என்ன ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அலர்ட்னஸா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அலர்ட்னஸும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆழ்ந்த உறக்கம் மாதிரி பாசிவ் அவேர்னஸ், உடல் கலப்பற்ற ஒரு அவேர்னஸ். உடல் கலப்புன்னு வரும்பொழுது ராஜச குணமும் தாமச குணமும் இருந்தே ஆகணும். அதுலதான் நிறைய மறதி வரும், நினப்பு வரும், தடுமாற்றங்கள் வரும், உணர்ச்சியினுடைய இது வரும். அப்ப மறைச்சிடும். அவ்வளவுதான். என்ன நடக்குது என்னன்னு மெக்கானிக்கலா நினைக்க ஆரம்பிச்சிடும், மெக்கானிக்கலா பேசும் வாய்க்கு வந்தது. ஜடங்கள் சித்தின் சேர்க்கையினால் பிரகாசிக்கின்றபடியால் அவை ஸ்வயம் பிரகாச வஸ்துக்கள் ஆகாது. எதுக்குமே இங்க சூரியனே பிரகாசம் கிடையாதுங்க. சூரிய பிரகாசம் சூரியன் கிடையாது, டம்மி பீஸ் சூரியன். இது விளங்குறதா? சூரியன் எப்படி டம்மி பீஸ் விளங்குறதா? என்ன விளங்கிட்டோ சொல்லுங்க. என்னங்க இப்படி இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, தோணுதெல்லாம் பேசுவீங்களா நீங்க? சூரியன் எப்படி டம்மின்னு விளங்கலைங்க. சூரியன்றது என்ன தத்துவம்? ஹீலியம் குழம்பு தானே. எப்பவோ ஒரு பெருவெடிப்புல அதுக்கு அதை வச்சுதான் இந்த காலத்தையும் நிர்மாணிக்கிறோம். சூரியனுடைய திசையை வச்சுதான் பூமியில இருந்து பூமியில பிறந்து 24 மணி நேரமா பகுத்து 364 பகுத்து இப்படி எல்லாம் பகுக்கிறதே எண்ணங்கள்ல கோத்து 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 அறிவை நம்ம பட்ட தீட்டுற மாதிரி தீட்டிக்கிட்டே இருக்கும். இந்த அறிவுனால ஏற்பட்டதுதான் சூரியனுடைய இத்தனை ஒரு என்னன்னு சொல்றது செயல்படும் விதங்கள், திறன்கள் போலெல்லாம் ஆகி பிரம்மாண்டமா நம்ம மனக்கற்பனையில அப்பா எப்பேற்பட்ட சூரியன், என்ன வாழ்க்கை இது, பூமியில எல்லாத்துக்கும் இதெல்லாம் நம்மளோட வர்ணனை. வர்ணிப்பவன் எவன்? அவன் எங்கிருந்தான், எங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றான்? அவன் தன்னை மனிதனாக பாவித்துக் கொண்டிருக்கின்றான். கரெக்டா? யாருக்கு இந்த சூரியன்? உங்க வீட்டுல நாய் இருக்கா? நாய்க்கு சூரியன் இருக்கா? மரங்கள் இருக்கா? செடி கொடிகள் இருக்கா? சூரியனால் உற்பத்தி பண்ணப்பட்ட சூரியன் ஒரு அம்சம், அக்னி அம்சம். அதுல தாவரங்கள் விடுகின்ற ஆக்சிஜனை நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் பிராணவாயுவா போயிட்டு இருக்கு. அந்த பிராணவாயுக்குள்ள சூரியனால நான் பிராணவாயுவா மாறிட்டு இருக்கேன்னு தெரியுமா? லங்ஸுக்கு தெரியுமா? ரங்கநாதன்ற உடம்புக்குள்ள எந்த விதத்துல சூரிய அம்சம் இருக்குன்றது தெரியுமா? சூரியன்ல தான் சூரிய அம்சம் இருக்குன்னு சூரியனுக்கு தெரியுமா? உங்களுக்காவது கொஞ்சம் தெரியும். கரெக்டா? உங்களுக்கு சூரியனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, சூரியனுக்கு தன்னை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? அந்த விதத்துல சொல்லுங்க. யார் வசதி? இப்போ உங்களை இந்த பூமியில நிறைய உடல்கள்ல வாசம் செய்ய வைத்து 100 வருஷம் ஒண்ணுமே இல்லைல்ல. என்ன சூரியன் கோடிக்கணக்கான வருஷமா இருக்குல்ல. கரெக்டா? இந்த மாதிரி நம்ம பூமியில விழுந்த 24 மணி நேர ஒரு நாள் பகுதி மாதிரி அதுக்கு பூரண காலம். அதனாலதானே பூமி இருக்கு, பூமியினால அது இல்லைல்ல. அப்படியே இருந்தா கூட அந்த பூமியில ஜனித்த உங்களுக்கு உங்களுடைய சுட்டறிவுக்குள்ள விஞ்ஞானமயமாக ஸ்டேட்மெண்டா போட்டு அந்த உண்மைகள் எல்லாம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால்தான் சூரியன் சத்தியமே தவிர உங்களுடைய நினைப்புகள் அந்த சூரியனா? நீங்க வேற ஏதோ நினைப்புல இருக்கும் போது கூட சூரியன் இல்லாம போயிட்டுருதா இல்லையா உங்களுக்கு? நீங்க வேற ஏதோ அந்நியமா உங்க எதிர்க்க வர பத்தி நினைக்கும் பொழுது உங்களை பத்திய நினைப்பே போயிடுதா இல்லையா? ஒரு மாதிரி லயம் ஆயிடுறீங்களா இல்லையா? இவ்வளோ ஒலைட்டைலா உங்க மனமும் புத்தியும் இருந்துட்டு இருக்கும் போது இதுல யாரை பிடிச்சு எது ஒரே யாட்ஸ்டிக். இப்ப என்ன மொத்த தத்துவ விளக்கங்கள்ல இவங்க பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றாங்க? எது நித்தியமான வஸ்து, எந்த விதமான அறிவு சத்தான சாஸ்வதமான அறிவு, எந்த விதமானது சாஸ்வதமற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் நம்மளை விட காலத்துல நிறைய இருக்காம இருந்தாலும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை, அதுக்கு இருப்பு இல்லை. உங்களோட நினைவு இல்லைன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனீங்கன்னா அன்றைய நாளே இல்லை. பகல்லே தூங்கினீங்கன்னா பகல்ல சூரியன் இருந்தும் நீங்க இல்லை, உங்களுக்கு இல்லை. சோ எல்லாம் உங்களை உங்களை சார்ந்துதான் சகல கோள்களும் அண்ட பேரண்டங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால் அவைகளுக்கு
இருப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கு அந்நியமாக பிரபஞ்சமே இல்லை. ஆனால் பிரபஞ்சம் ஆழ்ந்த உறக்கமும் இல்லை, ஆன்மாவும் இல்லை. என்ன பார்த்தோம் இங்கே? ஜடங்கள் சித்தின் சேர்க்கையினால் பிரகாசிக்கின்றபடியால் அவை சொப்பிரகாச வஸ்துக்கள் ஆகாது. மற்றவைகளை சாராமலேயே சித்து தன்னிடத்திலேயே தானாக பிரகாசிக்கின்றது. ஜடங்களானவைகள் சித்தை அடுத்து பிரகாசிக்கின்றனவை அல்லாது வேறு விதம் அன்று. பதார்த்தங்கள் பிரகாசியாத பொழுதும் அவைகள் இருத்தல் உடையனவென்று கருதுவோமானால் இருக்கிறது என்றும் இல்லை என்றும் இவ்வுலகில் வியவஸ்தை ஏற்படவே மாட்டாது. அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல கடல் இல்ல, மலை இல்ல, இப்ப பார்த்தோம்ல, எதுவும் கிடையாது. ஆனா அங்க இல்லாம இருந்தது. அப்புறம் என்னுடைய எண்ணத்திற்கு ஆன்மா எல்லாம் கிடையாது. கரெக்டா? ஆனா போங்க, ஆன்மா ஆன்மா பேசிக்கிட்டு ஞானம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சொல்லுவது எது? புத்திக்கு முடியல, சலிக்குது, அழுக்குது, வெறுக்குது, திமுறுது, தனக்கு புரியலன்னு கோபம் வருது. சீச்சி இந்த பழம் பொழிக்கும், இதை தின்றால் பல்கூசும். இந்த கதை தானே அது. நெகிழ்வானதை, சத்தியமானதை, சாஸ்வதமானதை உலகம் உணர்த்த தவறியதனால் ஏற்பட்ட ஒரு குழப்பம், அவ்வளவுதான். இல்லையா? ஒன்றும் இல்லை. காத்தால எழுதும் போது புத்தி தெளிவா இருக்கு, மனசு தெளிவா இருக்கு. ராத்திரிப்பட்ட கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல தூக்கத்தினால எல்லாம் போட்டுச்சு. திருப்பி ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த சமயத்துல உங்க மனத்தை பாருங்க, கலங்கின குட்டை போல இருக்கிறது. அது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சத்தியமாக நான் பாவம் அதை அனுபவிக்கின்றது, துக்கத்தை, சோகத்தை. இப்படி மூடெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கேன். இது என்ன இந்த மாதிரி ஒரு மூடு சேஞ்ச் இருக்கா? ஒரு ஸ்விங் இன் மூடு ஏதாவது ஒண்ணு இருக்காங்க. தனியா ஒண்ணுத்தையுமே விட்டு வைக்கலையே, பிரபஞ்சத்தையும் விட்டு வைக்கல, அனுபவிக்கணும் விட்டு வைக்கல. அது என்ன நீங்க பார்த்தாலே போறோம், அப்பேற்பட்ட சாநித்தியம் துலங்க ஆரம்பித்து விடும். அடுத்தது படிங்கயா. ஆகையினால் உலகில் ஒரு வஸ்துவின் இருத்தல் என்பது சிற்பிரகாசம் அன்றி வேறல்ல. எவ்வாறு பிரதிபிம்பங்களுக்கு சத்துவம் இருத்தலை கொடுப்பது கண்ணாடியே ஆகின்றதோ அவ்வாறு சித்தானது ஜகத்திற்கு இருத்தலை கொடுக்கின்றபடியால் யாவும் சித்தேயாகும். வெறும் பிளாட்டா சொல்லிடுவாங்க, நிலக்கண்ணாடி போல இருப்பது இருத்தல் தான், சத்துவகுணம் ஃபர்ஸ்ட் இருப்பு. அதனால்தான் சத்துவகுணத்தினுடைய அதிபதியாக இருப்பவர் ஈஸ்வரன், அதுக்கு தாயாக இருப்பவர்கள் சிவகாமி அம்மை. இவங்க 2 பேர் சாஃப்ட்வேர்ல ஆடுற டான்ஸ் தான் பிரபஞ்ச தோற்றங்கள், அணுக்கள்ல இருந்து பிக் பேங்க்ல இருந்து எல்லாம். பிக் பேங் கூட அவங்களுடைய லீலை. எத்தனை பிக் பேங் நடந்துட்டு இருக்கோ, எத்தனை காலம் எல்லாம் பொய்யான தேசம் காலம் எல்லாம் அவர்களுடைய ஊழிக்கூத்து, ஆழிக்கூத்து. ஆகையினால் உலகில் ஒரு வஸ்துவின் இருத்தல் என்பது சித் பிரகாசமே அன்றி வேறல்ல. அதாவது என்ன சொல்றாங்க, சத்துனாலே சித்து இல்லாம சத்து இல்ல. சித்து ஆனந்த உணர்வமா விலங்கலா இருத்தலே சித் பிரகாசம். சோ சித்து ஒண்ணு இருக்குனாலே, அறிவம்சம் ஒண்ணு இருக்குனாலே முன்னாடி அடிப்படையில சத்து இருக்கு, நிலைக்கண்ணாடி இருக்கு. நிலைக்கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மை ஆனந்தம், அந்த பளபளக்கும் கடினமான தன்மை அறிவு. அதே பிரிக்கிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குழப்பம் வரல. நீங்க காத்தால எழுதுக்கும் போது, விடிகாத்தால எழுதுக்கும் போது நீங்களா திட்டமா உட்காந்துருங்க. அந்த உடம்பு ஐடென்டிபிகேஷனோட எண்ணமே வரல. நிறைய நாள் உட்காந்துட்டு இருக்கோம்ல, என்ன சொல்லுவாங்க, இன்னும் தூக்கம் கலையிலையான்னு. நம்ம ஊர்ல குருன்னு இருக்கணும், ஊசி பட்டாசு மாதிரி இருக்கணும். உள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு, பாட்டு போட்டுக்கிட்டு, இல்லாட்டி ஆடிக்கிட்டு, என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாம் உடம்பு ஆக்ஷனும், பேசுறதையும், செய்திகள் ஈடுபடுறதையும், பாடி லாங்குவேஜுமே இங்க பிரதானம். ஆனந்தம் எங்க இருக்கு? உடம்பு அசைஞ்சாலும் உள்ள அசையாம பார்த்து எங்க சாவ கடக்கணுமா வேண்டாமா? வந்த வேலை அதுவா இல்லையே. சாவன்னு ஒண்ணு இருக்குன்னா உண்மை, அது பயப்படுறத சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு.
போயிட்டு போயிட்டு வரோம்ல ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூக்கத்துல. சித் பிரகாசமே என்று ஒரு வஸ்துவின் இருத்தல் வேறல்ல. எவ்வாறு பிரதிபிம்பங்களுக்கு சத்துவம் இருத்தலை கொடுப்பது போல கண்ணாடி ஆகின்றதோ, சத்துவம் கண்ணாடி ஆகின்றதோ பிரதிபிம்பங்களுக்கு, அதாவது நேர நிக்கிற பொருள்களுக்கு இல்ல, அதுக்குள்ள தெரிகிற பிரதிபிம்பங்களுக்கு கண்ணாடி இருந்தா போறோம், அதுல தெரிஞ்சிடும். நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு கண்ணாடி ஒரு சைட்ல வச்சிருப்போம். இந்த சைட்ல இருந்து உட்காந்து பார்த்தா அங்க யார் நுழைய போறாங்கன்னு தெரியும். கேட்கல, எங்கேயோ இருக்கிற டிஸ்டன்ஸ்ல நடக்கிற வீட்டுக்குள்ள வரப்போகிற வரை ஆல்ரெடி ஒரு 30 அடி தூரத்துல இருக்காருன்றதை இந்த கண்ணாடி காமிச்சிடும். ஹால்லயே உட்காந்து அப்படி பார்க்கலாம். அது என்ன உற்பத்தியா பண்ணிச்சு அங்க வர வர? இல்ல, அது கண்ணியமா இல்லவே இல்லை. காட்சிகள் அது கண்ணியமா ஏற்கனவே இல்லை. அவர் நுழையறதுக்கு முன்னாடியே அது கண்ணியமா இல்லை. ஆத்மா போல ஆன்ம பொருள்ல இருந்துட்டு இருக்கோம் நம்ம. கண்ணாடி ஆகின்றதோ அவ்வாறே சித்தானது, அறிவானது ஜகத்திற்கு இருத்தலை கொடுக்கின்றபடியால் யாவும் சித்தே ஆகும். ஃபர்ஸ்ட் நாம இருக்கோம்ல, இருப்பது அறிவினால் தான். இருத்தலை உணர்த்தி கொண்டே இருப்பது அறிவு. அதுவும் எப்படி இருக்கும்? எப்ப பாரு ஆக்ஷன்ல இருக்கும், ஓனர்ஷிப்ல இருக்கும். என்ன ஓனர்ஷிப்? ஏதோ ஒரு இன்ஃபுளுன்சர் இருக்கும். அந்த இன்ஃபுளுன்ஸ் தான் ஆனந்தம். சகஜமா ஓயாத பாதிக்கிற இது என்ன? ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கு. இருத்தலை கொடுக்கின்றபடியால் யாவும் சித்தே ஆகும். அடுத்த பேரா பற்றிய அந்த சித்து தன் நிர்மலத்தன்மையின் மகாத்மியத்தால் அதிகமாக பிரகாசிக்கின்றது. கடினத்தன்மையினாலும் நிர்மலத்தன்மையினாலுமே பிரதிபிம்பங்கள் விளங்குகின்றன. In the supreme only one self, that is, from the state of deep sleep, the egoistic I feeling as a form arises first, and then the name arises. In these, the origination of form is the principle of space. Name represents time. Form is the intellect's feeling, and name is mind's thought. These revolve around waking and dream states from deep sleep state. இதெல்லாம் நித்ரா சக்தியோட குழந்தைகள். நித்ரா சக்தின்றது என்ன? காரண சரீரம், அறியாமையுடல். அறியாமையுடைய குழந்தைகள் என்ன? நனவு தலைச்சம்புள்ள, அடுத்த புள்ள கனவு. ஏன்னா நானுக்குள்ள என்னுடைய குரூப் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. என்னுடைய கனவுல நேத்து அப்படின்னுவோம், பொசஸ் பண்ணிப்போம். உணர்ச்சி எல்லாம் பொசஸ் பண்ணிப்போம். பொசஸர் வெறும் சும்மா இருந்தா இழுத்துன்னு போயிடும். உள்ள சொருன்னு இழுத்துரும். இது பிரபஞ்சத்தையே கடந்துருவோம். ஏன்னா பிரபஞ்சம் கடக்கிறதெல்லாம் ஒண்ணு பெருசா ராக்கெட்ல போறது இல்லை. இல்லவான்றது அங்கேயே தெரிஞ்சிடும், லோக்கல்லே தெரிஞ்சிடும். லோக்கல்ல நிற்கும் போது தெரிஞ்சிடும். அதை லோக்கல்ல நித்தி உணர்த்துறவர் உணர்ந்தவர். ஏன்னா அவர் லோக்கல்ல நின்று உணர்ந்திருக்காரு. Even the darkness is seen, known by our intellect, mind's eyes, and it's being seen, known, is revealed to mind and intellect, is because the isness principle of the self is revealed by its intelligences, chit, self-effulgence. All dualities of feelings, thought patterns are seen because of this self-effulgence of the self. இப்ப பாத்தீங்கன்னா, நான் பார்க்கிறேன், இதுல எது சத்தம்சம், எது சித்தம்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், நான் 2 வார்த்தை, நான் பார்க்கிறேன். இதுல எது சத்தம்சம், எது சித்தம்சம்? நான்கிறது சத்து சுவாமிஜி, பார்க்கிறேன் சித்து. தொழில் படுதல்னால சித்துன்னு சொல்லி. சரி, இப்ப அந்த பார்த்தல் மூலமா தான் நான் வெளிப்பட்டு இருக்கு. அந்த பார்த்தல்ல பார்த்தலா கூட தான் வெளிப்படுவதை உணராத ஒரு உருவம் கொண்ட அருவமான உதித்தல் உதிக்கும் இடத்துல இருக்கிற தான் பாவம். ஒருமா நான் பார்க்கிறேன்ல, பார்த்தல்ல அறிவுடு பொருளான பார்த்தல் எடுத்துருங்க. உள்ள ஆன்ம பொருள் இல்லாம அந்த சென்டருக்கே நம்ம குறுக முடியாது. கரெக்டா?
பார்ப்பவனாக. கரெக்டா? அப்ப என்ன பண்றீங்க? அப்படியே விடுறீங்க. அந்த அந்த ஒதுக்கிற இடத்துல எக்ஸாக்டா பாக்குற பார்வை இப்படிதான் பார்க்கணும். நான் பார்க்கிறேன், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் செய்கிறேன், செய்கிறேன்னு உள்ள அந்த பாவம், பாவத்துக்குள்ள உருவமற்ற உணர்வு தான் இருக்கு, வடிவமற்ற அறிவு தான் இருக்கு, சித்து தான் இருக்கு. உடம்புனுடைய சூப்பர் இம்போசிஷன், சாயல் மேல படுறது இல்லை. உடம்பு பாவத்தை மனம் கொண்டு வந்துடுது, இல்லாட்டி உணர்ச்சி கொண்டு வந்துடுது. செய்கிறேன்றது பலப்படும் பொழுது என்ன ஆகிடுது? ஆன்மா மறைஞ்சு போடுமா. இதுதான் ஆன்மா பார்க்கிற விதம். அந்த சித்து தன் நிர்மலத்தன்மையின் மகாத்மியத்தால், நிர்மலத்தன்மை, பிளெமிஷ்லெஸ், பியூர். ஏன் ஆன்ம ஞானம் போற வழி இல்லாதே, அதுலதான் சித்துக்கள்லாம் நடக்கிறது. ஒரு விதை குருத்து முளை விடுவது பெரிய சித்து. ஒரு எண்ணம் மனிதனிடம் உதிப்பது பெரிய சித்து. ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த உடல் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தூங்கி கொண்டிருந்தது, அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு உணர்ச்சி மயமா எழுந்து கொள்வது சித்து. இன்ஸ்டன்ட்ல சித்து மூடி மறைக்கப்படுகிறது. எதனால்? அங்கங்கே தோன்றும் பாவங்களினால், அந்தந்த பாவங்களினால், அந்த உணர்ச்சிகளினால், அந்த எண்ண ஓட்டங்களால் மனிதன் கிட்ட. அதுதான் நிர்மலத்தன்மை. அங்க வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டி அபண்டன்டா இருக்கு. என்னங்க இது, எல்லாம் போய் பண்ணிட்டு இருப்பாங்களா? என்னமோ ஒரு குத்து மதிப்பா ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுட்டு போவீங்களா? முடியாது, தொடர்கதையா இருக்கு. ஆமாப்பா, பிறவிதான்ப்பா தொடர்கதை. தொடர்கதை இல்லப்பா, இது ஆரம்பமும் கிடையாது, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆக்சுவலா அப்படிதான் இருக்குது. இது பொருள். தூக்கத்துல ஆரம்பம் கிடையாது, நடுவு கிடையாது, முடிவு கிடையாது. சுகம் அப்படின்னு என்ன? 5 கோஷங்கள்ல இருந்து விடுவிக்கிறோம் அடப்பட்டதை. கரெக்டா? பார்த்தே விடுவிக்கிறோம். பார்க்க பார்க்க விடுபடுகின்றது. எண்ணங்கள் குறைய குறைய ஆசுவாசம், தெளிவு, நிம்மதி, சாந்தம். அந்த சித்து தன் நிர்மலத்தன்மையின் மகாத்மியத்தால் அதிகமாக பிரகாசிக்கின்றது. கடினத்தன்மையினாலும் நிர்மலத்தன்மையினாலுமே பிரதிபிம்பங்கள் விளங்குகின்றன. கடினத்தன்மைன்றது என்ன? கண்ணாடி கெட்டியா இருக்கு. கண்ணாடி தன்னுடைய பிரதிபலிக்கும் தன்மையை கெட்டியா வச்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா? கெட்டியா இருக்கல்ல? கண்ணாடிக்குள்ள ஆகாயம் இருக்குன்னு நினைச்சு போயிட்டீங்கன்னா டொங்குன்னு முட்டிப்பீங்களா இல்லையா? எத்தனை இடத்துல வெறும் ஈவன் டிரான்ஸ்பரண்ட் மிரர் போட்டு அந்த மிரர் கூட இல்லாம இல்லைன்னு நினைச்சிட்டு போய் டொங்குன்னு முட்டிப்போம். வேகமா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வேகமா போயிட்டோம்னா நம்ம போகவும் அது ஃபுல்லா திறக்காம டொங்குன்னு முட்டிக்கிறதுக்கு எத்தனை தடவை நடந்திருக்கும். அப்படின்னு அது என்ன? கேப் இல்லாத அறிவு. அதுவும் ஸ்படிகம் போல அறிவு. பிரதிபிம்பமே வேண்டாம் அந்த உணர்றதுக்கு. அதுல இருந்து பிரதிபிம்பம் இருக்காது. எல்லா பிரதிபிம்பங்களும் விழுறது பேர் தான் அந்த பாதை உன்முக நாட்டம் கொண்ட பார்வை, உள் கடத்தல். எல்லா பிரதிபிம்பங்களும் எங்க? எண்ணத்துல உற்பத்தி ஆகுது, உணர்ச்சியில் உற்பத்தி ஆகுது. கொத்து 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 உள்ள. இப்ப பாரு டிராபிக் ஜாம். நிர்மல தன்மையினாலுமே பிரதிபிம்பங்கள் ஆகின்றன, விளங்குகின்றன. மேல படிங்க. இவைகளின் தாரதமியத்தினால் பிரதிபிம்பங்கள் ஸ்பஷ்டமாகவும் அஃதன்றியும் தோன்றுகின்றன. கண்ணாடி இடத்திலும் ஜலத்தின் இடத்திலும் இதனை ஸ்பஷ்டமாக காண்கின்றோம். கண்ணாடி முதலியன ஜடங்களானபடியாலும் அவைகளுக்கு சுதந்திரம் இல்லாது பற்றியும் பிம்பங்கள் தேவை. சித்து நிர்மலமானதும் சுதந்திரமானதுமாகையால் அதற்கு பிம்பாபேட்சை இல்லை. பிம்ப அபேட்சை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பிம்ப அபேட்சைனா எதிர்க்க சித்துக்கு இப்ப ஆகாசத்துல பிரதிபலிக்கல. கண்ணாடி முதலின ஜடங்களானபடியெல்லாம் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாத பற்றி பிம்பங்கள் தேவை. ஏன்னா அது ஸ்தூலமா பாதரசம் பூசப்பட்ட ஒரு சட்டத்துல பூசப்பட்ட ஒரு கண்ணாடியில் பூசப்பட்ட பாதரசம் நிலை கண்ணாடியாக மாறி பிரதிபிம்பங்கள்ல காமிக்கிறது தான். பிரதிபிம்பங்களுக்கு பிம்பங்கள் வேணும், சாரணம். பிம்பங்களை சார்ந்தாதான் பிரதிபிம்பங்கள் அதில் உற்பத்தி ஆகும். அது ஒரு ஸ்தூல உதாரணம். ஆழ்ந்த உறக்கம் நம்மளே இல்லை, நாம் இல்லை. கரெக்டா? நாம் இல்லை, சுக சுரூபம். அதுதான் இங்க மீன் பண்ற. பிம்ப அபேட்சை இல்லை.
ஆகாயம் போல் பற்றின்றி மலின மகன்றதாகையால். ஆகாயம் வந்து மேகம் வரட்டும், சூரியன் வரட்டும், இருட்டாகட்டும், உஷ்ண காத்து வரட்டும், குளிர் காத்து வரட்டும், காற்று மண்டலமே அற்று போகட்டும், கிராவிட்டியே இல்லாத இடமா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், பற்றில்லாமல் இருக்குல்ல அப்படின்னு என்ன, நிர்மலமாக இருக்கு ஆகாயம். நிர்மல ஆகாயம்னு வாங்க, கரெக்டா? மேகமற்ற ஆகாயத்தை என்ன சொல்லுவாங்க? நிர்மல ஆகாயம். சித்திற்கு நிர்மலத்தன்மை சுயமாக உள்ளது. இங்க ஆழ்ந்த உறக்கம் போல, திருப்பி ஆழ்ந்த உறக்கம் உதாரணம். நம்ம இங்க என்ன பண்ணோம், கேட் என்ட்ரன்ஸ்லயே தாட்ஸ் தவிடு பொடியாயி துண்டை காணும் துணியை காணும்னு வாங்கணும். தாட்ஸ் இல்லாத நேரடியா செயல்படணும். அந்த அந்த தருணத்தை வந்து நேரடியா ஃபேஸ் பண்ணணும், நேரடியா செயல்பட முடியுமா தான் கேட்கிறேன். இண்டிபெண்ட் ஆஃப் எ திங்கர், இண்டிபெண்ட் ஆஃப் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், வித்தவுட் பின்னாடி ஒன்றும் இல்லாம இருந்தாதான், பின்புலம் ஒன்றும் இல்லாம இருந்தாதான் செயல்பட முடியும். அதற்கே எப்பொழுதும் உள்ள இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஐயா இது படிங்க. ஜெகம் சத்தியமாவதே உணர்ச்சிமயமான புத்தியும் எண்ணமயமான பெயர் நாமங்களும் ஆகும். தீவிர பக்குவி உத்தம வைராகி தன்னுள்ளே உணர்ச்சி எண்ணமயமான சகலமும் சத்தை இருப்பை பிரகாசிக்கும் சித்தின் அறிவாலேதான் என்பதை உணர்வான். மற்றும் அவைகளுக்கு ஜகத்திற்கு ஆத்ம பொருளுக்கு அந்நியமாக இருப்பே இல்லை என்றும் உணர்வான். The manifestation appears real because of intellect's feelings and the thoughts of the mind names. An earnest, matured, dispassionate seeker realizes within that these two, visa, feeling, thought, are all because of the easiness that is revealed by Chit, the intelligence. All the more, thought, feelings, manifestation don't have separate existence at all, apart from the supreme, only one self of all. யார் இது? யாரு உணர்றான்? யாரு வந்து இந்த பிரபஞ்சம் மாயை இல்லாதது, காலம் இல்லாதது, தேசம் இல்லாத, காலம் இல்லாத தேசம் இல்லாததுன்னா திங்கிங் cannot happen in you. இன்ஸ்டன்ட் முக்தி, இன்ஸ்டன்ட் முக்தி. ஏன்னா ஆதாரத்துக்கு போறோம். அந்த தூக்கத்துல வந்து அடியோட ஊடகங்களும் இல்லை, நான் பாவம் இல்லை, உடம்பு இல்லை, உயிர் இல்லை, ஜெகம் இல்லை. அப்படி தூக்கம் உணர்த்துறது. இங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து எழுந்ததுன்னா நான் பாவத்தினுடைய உணர்ச்சி தான் வந்து பிரபஞ்சமா நிக்கணும். என்கிட்ட செய்கிறேன், பார்க்கிறேன், ஓடுகிறேன், நடக்கிறேன், பெற்றேன், பெறவில்லை, அடைந்தேன், அடையவில்லை, ஆன்மீகம், நாத்திகம் எல்லாம் அதனுடைய பெரிய பெரிய எக்ஸ்டென்ஷன்ஸ். இவ்வளவு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்கு. இன்ஸ்டன்ட் முக்தி. இப்போ மேற்கொண்டு படிங்க. ஆகாயம் போல் பற்றின்றி மலின மகன்றதாக சித்திற்கு நிர்மலத்தன்மை சுயமாக உள்ளது. அடுத்தது படிங்க. அநேக ரசத்தன்மையே பலவான வஸ்துக்களின் சேர்க்கையே மாலின்யம், மாசு ஆகும். அது ஏகரச வடிவான சித்திற்கு இல்லை. ஒரே விஷயம், ஏகரச வடி. ஏகரசம்னா என்ன? அகண்ட ஏகரசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதனோட தன்மை என்ன? ஆரம்பம், நடு, முடிவில்லாத ஒரு இருப்பு, அறிவு, உணர்வு, இல்லாட்டி ஆனந்தம். இத வந்து தாட்டு கொள்ள முடியாது. தாட்டு மூலமா இத வந்து ட்ரை பண்ணாலே வந்து அது வந்து அறியாமையை தான் காட்டும். தாட்டு பண்ண முடியுமா? அத தாட்டு இதை வந்து கொள்ள முடியுமா? தாட்டு வந்து எவ்வளவு ட்ரிவியலா இருக்கு, அதனால கொள்ள முடியும். இதுதான் வந்து அநேக ரசத்தன்மையே பலவாறான வஸ்துக்களின் சேர்க்கையே மாலின்யம், மாசு ஆகும். அது ஏகரச வடிவான சித்திற்கு அறவே இல்லை. மேற்கொண்டு படிங்க. சித்தக்தியானது எவ்விதத்திலும் அகண்டமானபடியாலும் அது மற்றொன்றிற்கு இடம் கொடுக்கும் தன்மை இல்லாததானபடியாலும் அது யாவற்றிலும் அதிக கடினமானது.
சுயமாகவன்றி பிரகாசிக்கின்றவையின் இங்க நிறுத்திங்க, இது செம்ம பாயிண்ட். அது எல்லா விதத்திலும் அகண்டமானதுன்னு என்ன? ஆகாசத்தை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இல்ல அதுதான் தூக்கம் காமிக்கும். உங்களுக்கு என்ன இமாலயன் பிரச்சனையா இருக்கணுமே, இல்லப்பா நீயே இல்லப்பா பிரச்சனைக்கு ஆட்பட்டான், எதுவுமே இல்லை. சின்ன சின்னதை விளக்கி விளக்கி நான் அதை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இல்ல, தனியாவே எல்லாத்தையும் பஸ்மீகரம் பண்ண கடந்த நிலை. அது மற்றொன்றிற்கு இடம் கொடுக்கும் தன்மை இல்லாததானபடியாலும் அது யாவற்றிலும் அதிக கடினமானது. கடினமானதுன்னா என்ன? கண்ணாடி போலயே இருக்கு. கண்ணாடிக்குள்ள ஆகாயம், அதுல 12 டைமென்ஷன் சொல்றோம், என்னென்னவோ சொல்றோம். எல்லாம் நம்மளுடைய எண்ணத்தையே நம்மளுக்கு உள்ள பொளந்து காமிக்கல. மனிதன் பசிக்கோசனம் தானியங்களை பயிர் செய்து அறுவடை செஞ்சு அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற அரிசி மணியை எடுத்து சமைச்சு சாப்பிடணும்னு கத்து கொடுத்தா மாதிரி எண்ணத்துக்குள்ள இருக்கிற நான்பாவம் உண்மையானதா, உடம்பு உண்மையானதா, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உண்மையானதா, உணர்ச்சி உண்மையானதா, அனுபவிக்கிறவன் உண்மையானவனா காட்டினாங்களா? எல்லா அனர்த்தத்துக்கும் மூல அனர்த்தம். மேற்கொண்டு படிங்க. சுயமாகவன்றி பிரகாசிக்கின்றவையின் விளக்கம் மற்றொன்றின் சேர்க்கையினாலே ஏற்படுகின்றது. பிரதிபிம்பத்தின் சுரூபத்தை உணர்ந்தவர்கள் யாவராலும் பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து யாவற்றையும் பிரதிபிம்பமாகவே கூறியிருக்கின்றார்கள். இது ஜகத்து ஒருபோதேனும் சுயமாக விளங்கவில்லை. சித்தை அடுத்தே இது ஜகத்து பிரகாசிக்கின்றது. அதனால் ஜகத்தானது கண்ணாடி பிரதிபிம்பத்திற்கு நேராக கூறப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாட்டுல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்த கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகி உத்பூதம் யதா நித்ரயா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமய ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. உள்ள முழுங்கி சாப்பிட்டவர் போல மௌனத்தினால உள்ள மௌன பிரபாவத்துல ஆன்ம பொருளாவே அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்கிறது. விஸ்வம் தர்ப்பண, அந்த தர்ப்பணம்னா நிலைக்க நாடுல தெரிகிற பெரிய பட்டணம் போல இருக்கு காஸ்மஸ் அப்படின்னே பாடியிருக்காரு. சுயமாக அன்றி பிரகாசிக்கின்றவைகளில் விளக்கம் மற்றொன்றின் சேர்க்கையினாலே சுயமாக அவைகளுக்குள் ஏற்படவில்லை. நம்ம நனவு நிலையில தெரியும். நம்ம இந்த உடம்பு ஆழ்ந்த வணக்கத்துல இந்த உடம்பே இல்லை. ஏன்னா உடம்புக்குள்ள இருக்க வேண்டிய பிரஜை ரூபமான எண்ணம் உணர்ச்சி அது இல்லாததுனால, சூக்கும சரீரம் இல்லாததுனால ஸ்தூல சரீரம் இல்லை. முதல்ல போறது நான்பாவம் போயிட்டு இருக்கு. நான்பாவம் பிக்சட் அஜெண்டாவோட வருது. இவ்வளோ உணர்ச்சிகள், இவ்வளவு அனுபவங்கள், ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்ட். உலகம் ப்ரீடிட்டர்மெண்ட். ஏன்னா உலகத்துல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்காவது சுய ஒளி இல்லை சூரியன்ல இருந்து. இப்ப சுய ஒளின்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தனக்குன்னு ஏற்பட்ட ஒளி அல்ல, அதாவது அறிவு ஒளி அல்ல, இருப்பு ஒளி அல்ல. ரொம்ப சூக்குமமா தாங்க இதுக்கு போய் ஆகணும். இப்ப பெரிய செலிபிரிட்டின்னா ஒரு பத்திரிகைக்கார கூட்டம் மொய்க்க போகுதுன்னா அவரை சுத்தி அந்த செலிபிரிட்டியை சுத்தியே ஏகாப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர் நிற்க போறான்னா ஒருத்தன் பேட்டி எடுக்கணும்னா இப்படி தள்ளிக்கிட்டு போகணும் இல்லையா? இந்த கூட்டத்துல மைக்கையும் கேமராவையும் தூக்கி விட்டு எப்படி உள்ள நுழைஞ்சு போய் அங்க போய் நின்று சார் 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 சார்ன்னு அவரை கேள்வி கேட்கணும். அத்த போல இங்க ஒரு வேகமும் பரபரப்பும் அடுத்தே ஆகணும். இது என்ன செலிபிரிட்டின்னு பார்த்துடணும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் அதுக்கு சரண்டர் ஆகிற மாதிரி போகணும். அதுதான் நாங்க நடக்கிறோம். பிரதிபிம்பத்தின் சுரூபத்தை உணர்ந்தவர்கள் யாவராலும் பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து பொறுமா. பிரதிபிம்பத்தின் சுரூபம்னா என்ன அர்த்தம்? நிலக்கண்ணாடியில தெரிகிற ரிஃப்ளெக்ஷனுடைய சுரூபம். இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஏற்படுது தெரிஞ்சவங்களுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதான், இது 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 பொருளே இல்லை,
இதுக்கு சுய ஒளியே இல்லை. அப்படின்னா எங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க? நிலக்கண்ணாடியில போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, தன் உணர்ச்சியில இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, தன் எண்ணத்துல இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்கொயர் பண்றாங்க. அப்படி என்கொயர் பண்ணும் பொழுது உணர்ந்தவர்கள், சொரூபத்தை உணர்ந்தவர், பிரதிபிம்பத்தின் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் யாவராலும் பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து யாவற்றையும் பிரதிபிம்பகமாக கூறி இருக்கின்றார்கள். இது ஜகத்து ஒரு பொழுதேனும் சுயமாக விளங்கவில்லை. சித்தை அடுத்தே இந்த ஜகத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. சித்துன அறிவு பொருள், பேரு. ஆன்ம பொருள் இல்லாமல் பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சம் இல்லாமல் ஆன்ம பொருள் ஏகமாக அகண்ட ஏகரசமாக ஆதியந்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அங்க பியூட்டி. ஆதலினால் ஜகத்தானது கண்ணாடி பிரதிபிம்பத்திற்கு நிகராக கூறப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஜெகத்தத்துவ நிரூபணம். இந்த அளவில் முடித்துக் கொள்வோம். சரியா? இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். இஃப் யூ ஃபீல் ரிலாக்ஸேஷன், பீஸ், எம்பவர்மெண்ட், encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhiksha Vandanam, Guru Kanikai, to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.